பைந்தமிழ் சாரல் வழங்கும் சிறப்பு நிகழ்வு. பைந்தமிழ் சாரல் வழங்கும் சிறப்பு நிகழ்வு. தமிழீழம் தந்த தங்க தாத்தா நவாலியூர் சோமசுந்தர புலவர். பைந்தமிழ் சாரல் வழங்கும் சிறப்பு நிகழ்வான இன்றைய தினம் நடக்கின்ற தமிழீழம் தந்த தங்கத்தாத்தா நவாலியூர் சோமசுந்தர புலவர் பற்றியது. இந்த நிகழ்வினை சிறப்புரையாற்ற வருகை தருகின்றார் பாவலர், பாடலாசிரியர், தமிழ் இலக்கிய ஆவலர் திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்கள். இன்று 17ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை. இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் பவானி சர்க்கணசெல்வம் அவர்களோடு உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறுவது உங்கள் நண்பன் ராஜ் குலராஜ். பைந்தமிழ் சாரல் பல நிகழ்வுகளை நடத்தி வருகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 36வது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வில் இணைந்திருக்கின்ற மெய் நிகழ்வூடாக இணைந்திருக்கின்ற அனைத்து கலை இலக்கிய நண்பர்களையும் அன்போடு இந்த அரங்குக்குள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்கின்ற சிறப்பு பேச்சாளர் பாவலர், பாடலாசிரியர், இலக்கிய ஆவலர் திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்களையும் அன்போடு இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு இன்றைய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பவானி சர்க்குணசெல்வம் அவர்கள் வழங்குகின்ற கவிதையும் ஒரு பாடலோடும் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்போம். வணக்கம் திருமதி பவானி சர்க்குணசெல்வம் அவர்களே, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. அறம்பொருள் இன்பம் அதன் பின் பெறும் பேரும் அன்ன பெருமை அனைத்தும் திறமாய் அமைந்தும் வளமாய் நிலமதில் வாழும் அருமை தமிழே சிறப்பு. பன்மொழி ஏற்று பதித்த இலக்கியங்கள் வன்பொலி வேற்றி வளர்ந்துமே தன்னிலை திண்ணமும் தேறியும் முன்னிலை போற்றியும் வன்தமிழ் வாழும் படுத்து. நன்றி. அடுத்ததாக தங்க தாத்தா என்று சிறுவர்களால் செல்லமாக அழைக்கப்படும் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் பாடிய கத்தரி வெரலி என்ற பாடலை தருகின்றேன். கத்தரி தோட்டத்து மத்தியிலே நின்று காவல் புரிகின்ற சேவகா, நின்று காவல் புரிகின்ற சேவகா, மெத்த கவனமாய் கூலியும் வாங்காமல் வேலை புரிபவன் வேறு யார், உன்னை போல் வேலை புரிபவன் வேறு யார், கண்ணும் இமைக்காமல் நித்திரை கொள்ளாமல் காவல் புரிகின்ற சேவகா, என்றும் காவல் புரிகின்ற சேவகா, எண்ணி உன்னை போல் இரவு பகலாக ஏவல் புரிபவன் வேறு யார், என்றும் ஏவல் புரிபவன் வேறு யார், வட்டமான பெரும் பூசணிக்காய் போல் மஞ்சள் நிற உரு மாலை பார், தலையில் மஞ்சள் நிற உரு மாலை பார், கட்டியிருக்கிய சட்டையை பாருங்கே கைகளில் அம்போடு வில்லை பார், இரு கைகளில் அம்போடு வில்லை பார், தொட்டு முறுக்காத மீசையை பார், கரை சோகி போலே பெரும் பல்லை பார், கரை சோகி போலே பெரும் பல்லை பார், கட்டிய கச்சையில் விட்டு செருகிய கட்டையுடை வாளின் தேசு பார், ஆக கட்ட
பட்டையுடை வலிந்தேசுபார் பூட்டிய வில்லும் குறிவைத்த பானமும் பொல்லாத பார்வையும் கண்டதோ உந்தன் பொல்லாத பார்வையும் கண்டதோ வாட்டமில்லா பயிர் மேய வந்த பசு வாலை கிளப்பி கொண்டோடுதே வெடி வாலை கிளப்பி கொண்டோடுதே கள்ளக்குணமுள்ள காக்கையுனை கண்டு கத்தி கத்தி கரைந்தோடுமே கூடி கத்தி கத்தி கரைந்தோடுமே நள்ளிரவில் வரும் கள்வனுனை கண்டு நடு நடுங்கி மனம் வாடுமே ஏங்கி நடு நடுங்கி மனம் வாடுமே ஏழை கமக்காரன் வேலை குதவிசை ஏவல்காரன் நீயே எண்ணினும் நல்ல ஏவல்காரன் நீயே எண்ணினும் ஆளை போல போலி வேடக்காரன் நீயே ஆவதறிந்தனன் உண்மையே போலி ஆவதறிந்தனன் உண்மையே தூரத்திலே உன்னை கண்டவுடன் அஞ்சி துண்ணென்றிடிந்ததன் நெஞ்சகம் மிக துண்ணென்றிடிந்ததன் நெஞ்சகம் சேர சேர போலி வேடக்காரன் என்று தெரிய வந்ததுன் வஞ்சகம் நன்று தெரிய வந்ததுன் வஞ்சகம் சிங்கத்தின் தோலினை போர்த்த கழுதை போல் தேசத்திலே பலர் உண்டு காண் இந்த தேசத்திலே பலர் உண்டு காண் அங்கவர் தம்மை கண்ட மது போக அறிவு படைத்தனன் என்று நான் உன்னில் அறிவு படைத்தனன் இன்று நான் கத்தரி தோட்டத்து மத்தியிலே நின்று காவல் புரிகின்ற சேவகா நின்று காவல் புரிகின்ற சேவகா. நன்றி. அருமை, நன்றி திருமதி பவானி சக்குன செல்வம் அவர்களே. சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக புதைப்பதும் எரிப்பதும் பிறந்தவர் நியதி, இவர் தம்மை புதைத்ததும் எரித்ததும் வெடித்ததும் கூட நம் விடுதலை நாடி. இந்த புனிதமான இந்த மாதத்திலே அவர்களையும் நினைவு கூர்ந்து இந்த கவிதையை படித்தவர் கவிஞர் தியான்பா அவர்கள். சரி, சோமசுந்தர புலவர் பற்றி சிறியொரு குறிப்பு. யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு மானிப்பாய் கோவிற்பற்றை சேர்ந்த நவாலியூர் என்னும் சிற்றூரில் வன்னியசேகர முதலியார் வழித்தோன்றலாய் அருமையினார் கதிர்காமர் லக்குமி பிள்ளை ஆகியோருக்கு பிறந்தவர் சோமசுந்தரர். கா வேலுப்பிள்ளை இவருடன் உடன் பிறந்தவர். 28 வயதில் சங்குவேலியைச் சேர்ந்த புலவரின் தாய்மாமனார் வேலுப்பிள்ளை என்பவரின் புதல்வி சின்னம்மையை திருமணம் புரிந்தார். அவர்களுக்கு இளமுருகனார், நடராஜர், வேலாயுத பிள்ளை, மங்கையர்க்கரசி, சரஸ்வதி என்னும் 5 பிள்ளைகள். பதிகம், ஊஞ்சல், கலப்பகம், நான்மணி மாலை, அட்டகம், அந்தாதி, சிலேடை வெண்பா, திருப்பள்ளி எழுச்சி ஆகிய பிரபந்தங்களை பாடினார். அதோடு பல நூல்களையும் எழுதினார். சைவ தலங்களை மையமாக அட்டகிமு கலம்பகம், தில்லை அந்தாதி, கதிரை சிலேடை வெண்பா போன்ற பிரபந்தங்களையும் பாடியுள்ளார். அண்டை நாடான இந்தியாவில் நிகழ்ந்த விடுதலை போராட்டத்தின் தாக்கமும் முந்தைய நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்த ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் கல்வி, சமயம் ஆகிய துறைகளில் ஏற்படுத்திய விழிப்புணர்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் தேசிய உணர்வுகளை ஏற்படுத்தி இருந்த காலம் அது. அந்நிய ஆட்சி காலத்தில் பிறநாட்டு பொருட்களின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருந்த விருப்பினால் உள்நாட்டு பொருட்களுக்குரிய பெருமை குறைத்து மதிப்பிடப்பட்டன. இந்நிலையை மாற்றுவதற்கு பல்வேறு குழுக்களும் தனிப்பட்டவர்களும் முயன்று வந்தனர். இதன் ஒரு பகுதியாகவே யாழ்ப்பாணத்தில் பல நூற்றாண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்த பணம் பொருட்களுக்கு மீண்டும் மதிப்பு உண்டாக்குவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சோமசுந்தர புலவரும் இத்தகைய கருத்துக்களை கொண்டிருந்தது அவரது புறப்பாடல்கள் மூலம் விளக்குகிறது. எனவே இந்த கருத்தோடு இன்றைய தினம் இந்த உரையாற்ற வருகின்றார், எமது சிறப்பு உரையாற்ற வருகின்றார் பாவலர், பாடலாசிரியர், தமிழ் இலக்கிய ஆவலர் திரு ராஜமனோகரன் அவர்கள். இவர் கடந்த 15ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வித்துவான் வேந்தனார் அவர்களின் நிகழ்ச்சி ஒன்றை தொகுத்து அவருடைய சிறப்புரையாக வழங்கியிருந்தார். அந்த சிறப்புரை இதுவரையில் நாம் நடத்திய நிகழ்ச்சிகளிலேயே
மிகவும் பாராட்டை பெற்றது. 2575 பேருடைய பார்வைக்கு சென்றிருந்தது. அவருக்கு எமது பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்குக்குள் திரு ராஜமனோகர் அவர்களை அழைத்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் திரு கந்தையா ராஜமனோகர் அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். முன்னைய நிகழ்ச்சி எமது மிகவும் ஒரு குறிப்பாக தமிழீழ விடுதலைக்காக அந்த காலத்திலேயே எந்த காலத்திலும் இந்த காலத்திலும் பொருந்துகின்ற முறையிலே பாடல்களை எழுதிய வித்துவான் வேந்தனார் அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி அவ்வளவு தூரம் எமது மக்களால் பார்க்கப்பட்டதும் பாராட்டு பெற்றதும் பெருமையாக நான் கருதி கொண்ட முறை நான் நினைத்தேன் சற்று வித்தியாசமாக, ஏனென்றால் சிலர் என்னோடு இருக்கும் என்று நல்லதாக இருக்கும் என்று நான் அதனை சற்று நேரம் ஒதுக்கி ஆனா இன்னும் போடலாம், பின்னர் அது நாள் கணக்கிலே செய்வதாக இருக்கும். அந்த பங்களை இப்பொழுது உங்களோடு பங்கிட்டுக் கொள்ளுகின்றேன். சரியாக தெரியும் என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? என்னுடைய குரல் கேட்கின்றதா? சரி. தமிழீழம் தந்த தங்கத்தாத்தா, இது அருமையாக இங்கு குல்ராஜ் அவர்கள் மிகச் சுருக்கமாக அவருடைய அந்த வரலாற்றை கூறினார். நானும் இந்த பக்கங்களிலே தொடக்கத்திலே அந்த வரலாற்றை போட்டிருக்கின்றேன். அதிலே சிலவற்றை அவர் கூறிய காரணத்தினாலே சற்று வேகமாக அந்த பக்கங்களை பார்ப்போம். ஏனென்றால் ஒருவரை பற்றி பேசும் பொழுது நாங்கள் அவருடைய வரலாற்றை தெரிந்திருப்பதும் முக்கியம். 1878 அவர் பிறந்தவர். 1953 வரையிலே அவர் வாழ்ந்தார். வாழுகின்ற காலமெல்லாம் அவர் தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டு செய்தவராக, சமுதாயத்திலே இந்த 2 விழுமியங்களையும் கொண்டு செல்வதற்காக அவர் ஒரு பாடுபட்டவராக இருந்தார். இது இங்கே குல்ராஜ் அவர்கள் கூறியிருந்தார்கள். அதே கருத்து தான் இந்த பக்கத்திலே இருக்கின்றது. ஆகவே நான் நேரத்தை சற்று மீதப்படுத்துவதற்காக சற்று வேகமாக செல்கின்றேன். நவாலியிலே பிறந்தவர். அந்த நவாலி என்கின்ற ஊர் பலருக்கும் தெரிந்திருக்கலாம். அது ஒரு அழகிய ஊர். எனக்கு ஒரு அருகாமையில் இருக்கின்ற ஊர் சுதுமலை. நான் நடந்து செல்லுகின்ற தூரம் அந்த காலத்திலே. ஆனால் இப்பொழுதென்றால் அதிலும் பலரும் வாகனம் பிடித்தான் செல்வார்கள். இப்பொழுது அந்த காலங்கள் மாறிவிட்டது. ஆனாலும் நான் கடந்த முறை சென்ற பொழுது நவாலிக்கு சென்றிருந்தேன். மிக அழகிய ஒரு ஊர். மருதமும் நெய்தலும் சேர்ந்திருக்கின்ற ஒரு இடம். ஏனென்றால் சற்று நாங்கள் மேற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி சென்றோம் என்றால் அங்கு கடல் சார்ந்த அந்த தன்மையும் கடல் ஒரு ஒரு பறவை கடலாக அந்த கடல் தன்மையும் அங்கிருக்கும். ஆனால் உள்ளே வந்தால் அப்படி கடல் இருக்கின்றதோ என்பது தெரியாமல் ஒரு மருதநிலமாக இருக்கின்ற, அதாவது வயலும் வயல் சார்ந்த தன்மையும் இருப்பதாக இருக்கும். ஆகவே கதிர்காமர் என்பவருக்கும் லக்ஷ்மி பிள்ளை என்பவருக்கும் மகனாக சோமசுந்தர புலவர் பிறந்தார். இவர் பிறந்ததும் இவர்களுக்கு 5 வயதிலே அவர்கள் அருணாசலோபாத்தியாயர் என்பவரை கொண்டு அந்த கல்வியை ஆரம்பித்து வைத்தார்கள். அந்த காலத்திலே, எங்களுடைய காலத்திலே கூட நாங்கள் தொடக்கத்திலே ஆத்திசூடி, கொன்றவேந்தன், நல்வழி, மூதுரை இவற்றையெல்லாம் நாங்கள் 3ஆம் வகுப்பிலே படிப்பது கூடுதலாக அவற்றை பாடமாக்கி எல்லாவற்றையும் பாடமாக்கி கொள்ளுவோம். ஆனால் அந்த அறிவெறி என்று அந்த காலத்திலே தொடங்குகின்ற பொழுதே இந்த ஆத்திசூடி, கொன்றவேந்தன் என்பதனை சொல்லித் தருவார்கள். பின்னர் தொடர்ந்து இவற்றையெல்லாம் படிப்போம். ஆனால் இப்பொழுது அந்த தன்மைகள் அருகிவிட்டன. நிகண்டு என்பது கிட்டத்தட்ட அது ஒரு எங்களுடைய டிக்ஷனரி போலே. அவற்றையெல்லாம் அந்த காலத்திலே ஒரு கல்வியிலே இருந்தது ஒரு வழக்கம். இன்னொன்று, இவற்றை நான் இங்கு இட்டதற்கு காரணம் இப்பொழுது இருப்பவர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக 10 வயதிலே இவருக்கு சமய தீட்சையையும் செய்து வைக்கின்றார்கள். இதுவும் அந்த காலத்திலே ஒரு வழக்கம். உதாரணமாக நான் 7 வயதிலே அந்த சமய தீட்சையை பெற்றுக்கொண்டவன். இது பாடசாலையிலேயே அதனை செய்வார்கள். அப்படியாக இருந்த காலம்.
இவர் சிறு வயதிலேயே இந்த திருமுருகாற்றுப்படை, கந்தர் அலங்காரம், இந்த நூல்களை எல்லாம் ஓதி வந்தவர். வீட்டிலேயே ஓதி வருகின்றவர். முருகன் மீது பக்தி கொண்ட, முருக வழிபாட்டிலேயும் விரதங்களிலேயும் ஈடுபட்ட ஒரு குடும்பமாக இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய நூல்கள் எல்லாம் கூடுதலாக முருகனை நோக்கியே இருந்திருக்கும். இவர் சைவ சித்தாந்த சாத்திரங்கள், மகாபாரதம், ராமாயணம், ஞானாமிர்தம் போன்ற எல்லாவற்றையும் கற்றுத் தேர்ந்த ஒருவராகத்தான் வந்திருக்கின்றார். அதே நேரத்தில் 1878 பிறந்தவர். ஆகவே எங்களுக்கு தெரியும், ஆங்கிலேயர் எம்மை ஆண்டு கொண்டிருந்த காலத்திலே பிறந்தவர். அதனால் மட்டுமல்ல, இப்பொழுதும் எல்லோரும் ஆங்கிலத்தை கட்டாயமாக கற்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு உலக வணிக மொழியாக எல்லோரோடும் நாங்கள் பயன்பாட்டிலே எல்லோரோடும் நாங்கள் உறவாடக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்ற ஒன்றாக உள்ளதுதான் ஆங்கிலம். ஆதலாலே அதுவும் அந்த காலத்திலே இவர் ராமலிங்க உபாத்தியாயர் என்பவரிடம் அந்த ஆங்கிலத்தையும் கற்றுக்கொண்டார். ஆங்கிலத்திலும் தேர்ச்சி மிக்கவர். அது மட்டுமல்லாமல் இவருடைய தந்தையார் அவரும் ஒரு புலமை மிக்கவர், கல்வி கேள்களிலே சிறந்தவர். அவரிடமும் இவர் கற்றுக்கொண்டார். இது அந்த காலத்திலே இருந்த ஒரு வழக்கம். அதாவது தந்தையாரை முதற்குருவாக கொண்ட குடும்பங்கள் எத்தனையோ மகன்மார் இருந்திருக்கின்றார்கள். தங்களுடைய தந்தையைத்தான் முதல் குருவாக அவர்கள் கொண்டு கல்வி கேள்விகள் மட்டுமல்ல, எத்தனையோ இசை போன்ற துறைகளில் கூட வந்தவர்கள் இருக்கின்றார்கள். அந்த முறையிலே இவரும் தன்னுடைய தந்தையாரிடமும் பலவற்றை கற்றுக்கொண்டார். சிறு வயதிலே பேச்சாற்றலும் விவாதத்திறனும் மதிநுட்பமும் மிக்கவராக இவர் இருந்திருக்கின்றார். இவருடைய அந்த ராமலிங்க உபாத்தியாயருடைய மகன் வைத்திலிங்கம் என்பவர் இவருடைய ஒரு இனிய நண்பர். அதை நான் இங்கு கூறுவதற்கு காரணம் என்னவென்றால், இவர்கள் சிறு வயதிலேயே நண்பர்களாக இருக்கும் பொழுதே, இது அவருடைய வரலாற்றிலே நான் பார்த்திருந்தேன், ஆறுமுகம் என தொடங்கி கதி என முடியும் வெண்பா ஒன்றை இயற்றுமாறு அந்த நண்பர் இவரை கேட்டிருக்கின்றார். கேட்ட பொழுது அவர் பாடிய அந்த வெண்பாவை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஒரு சிறு பையனாக இருந்து, அது அந்த காலமாக இருந்தாலும் மிக செம்மையான முறையிலே அது இருந்திருக்கின்றது. 6 முகமுடையாய், 6 தோளுடையாய், 7 மயிலுடையாய், என்னுடையாய், கூறு செய்யும் வேலுடையாய், எந்தன் வினை உடையவே மிதிக்கும் காலுடையாய், நீயே கதி. ஒரு சிறு பையனுக்கு இவ்வளவு அருமையான அந்த வெண்பா இலக்கணத்திற்குள் நின்று பாடுவது மட்டுமல்ல, அது ஒரு சொல்லாட்சி. அந்த பொருள் பொதிந்த அந்த தன்மை அந்த 11 வயதிலே அவருக்கு ஏற்பட்டிருந்ததுக்கு ஒரு நல்லொரு சாட்சி. அதுவும் அந்த ஈற்றி 2 வரிகளும், வேலுடையாய் எந்தன் வினை உடையவே மிதிக்கும் காலுடையாய், நீயே கதி என்று. அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்னவென்றால், என்னிடம் சிலர் அணுகுகின்ற பொழுது நான் கூறுவது, சிலர் அணுகுவார்கள், கவிதைகளை எப்படியாக நாங்கள் ஒரு அளவு என்றால், இப்பொழுது பழைய யாப்பிலே கவிதை எழுதுகின்றவர்கள் வலு குறைவு. சிலர் ஆக ஒரு 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 நகைப்புக்குரியது என்னவென்றால், தாங்கள் எதை எழுதினாலும் அதை அவர்கள் சொன்னால் இது கவிதை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற முறையிலே தான் அவர்களுடைய அந்த அந்த எங்களோடு பேசுகின்ற பொழுது அப்படித்தான் அவர்கள் ஈடுபட்டு கொள்ளுவார்கள். ஆனால் நாங்கள் யாப்பிலேயே அதாவது வெண்பான்றதற்கு பெயர் கொடுத்தால் அது வெண்பா இலக்கணத்திற்குள் இருக்க வேண்டும். இல்லையோ நாங்கள் எழுதிவிட்டு அது ஏதோ ஒரு வகையிலே அதனை கவிதையனை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் இவற்றை நான் இங்கு இடுவதற்கு காரணம், பலருக்கும் அந்த தன்மைகள் அந்த அந்த அது எப்படியாக இருக்கும் என்பது தெரிவதற்காக. ஆனால் என்னோடு தொடர்பு கொள்ளுவதற்கு நான் சொல்லுவது என்னவென்றால், பழைய இலக்கியங்களை நாங்கள் படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது யாப்பிலக்கணம் தெரியாவிட்டாலும் அதனுடைய தன்மைகள் அது எப்படியாக இருக்கும் என்பதுன்ற அந்த சொல்லாட்சி எங்களுக்கு வரும். அதே நேரத்தில் இந்த கந்தர் அலங்கார பாடல், இது உண்மையிலே அருணகிரிநாதருடையது. கந்தர் அலங்காரத்தை நான் இங்கு இட்டது என்னவென்றால், இவருடைய இந்த பாடலை ஆறுமுகமுடையா இந்த அதாவது வேலுடையா எந்தன் வினை உடையவே மிதிக்கும் காலுடையா என்றவுடன் எனக்கு அந்த கந்தர் அலங்கார பாடல் தான் நினைவுக்கு வந்தது.
இது அவர் பாடுகின்றார் 15வது பாடல். தாவடியோட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடியேட்டிலும் பட்டதன்றோ. எது என்றால், படிமாவலிபால் மூவடி கேட்டு அன்று மூதண்ட கூட முகடு முட்டச் சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. அதாவது மாவலியிடம் போய் மூன்றடி நிலங்கேட்டு ஒரு அடியை பூமியும் ஒரு அடியாலே ஆகாயத்தையும் இன்னொரு அடியாலே அவனுடைய தலையிலும் வைத்து அவனுடைய அந்த கர்வத்தை அடக்கிய திருமாலுடைய மருகன். யார்? முருகன். அவனுடைய அந்த சிற்றடி, சிறிய திருவடிகள் என்ன செய்ததென்றாலாம், அருணகிரிநாதர் சொல்லுகின்றார், தாவடியோட்டு மயிலிலும், அவர் பிரயாணத்திற்கு பயன்படுகின்ற அந்த மயில் இந்த தலையிலும் அவருடைய அந்த கால் முட்டுமாம். ஏனென்றால் ஒரு மயிலே அவர் பாய்ஞ்சு ஏறுகின்ற பொழுது அந்த திருவடி அந்த காலில் மயிலின் தலையிலும் முட்டும். அடுத்ததாக தேவர் தலையிலும். ஏனென்றால் அசுரர்களை வெல்லுவதற்காக தேவர்கள் முருகப்பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகின்றார்கள். அதனாலே அவர்களுடைய தலையிலும் முருகனுடைய அந்த திருவடிகள் தொட்டுக்கொள்ளும். அதே நேரத்தில் என் பா அடி ஏட்டிலும், அதாவது தன்னுடைய பாக்களிலே, கந்தர் அலங்காரத்திலே கூறுகின்றார் அருணகிரிநாதர், தன்னுடைய பாட்டுகளினுடைய அடியேட்டிலும், அடியிலே இருக்கிற ஏட்டிலே கூட பட்டதன்றோ. எது? முருகனுடைய திருவடி. ஆகவே அடியேட்டிலும் பட்டது என்றால் கருத்து எல்லா ஏடுகளிலும் பட்டு அடியிலும் பட்டிருக்கின்றது. அதாவது தன்னுடைய எல்லா பாடல்களும் முருகனுடைய திருவடி தொட்டது என்பதனை இங்கு அவர் கூறுகின்ற அந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனால் அதையும் இங்கிட்டேன். அதுவும் நம்முடைய அறிவுக்கு ஒரு சேர நிற்கின்ற ஒன்று. இது அதனுடைய அந்த கருத்து. ஏறத்தாழ 18 வயதாக சோமசுந்தர புலவர் இருக்கின்ற பொழுது அவருடைய தமிழ் ஆசான் அவருக்கு கூறியிருக்கின்றார், நான் நினைக்கின்றேன் இது அந்த கால வழக்கப்படி, இது ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் போல இருக்கின்ற ஒரு தன்மை. அதாவது உனது குலதெய்வமான முருகன் மீது ஒரு விருத்தம்பாடு என்று விட்டு அவர் தன்னுடைய காலை கடன்கள் முடித்து காலை பூசை முடித்து வந்து பார்த்தார். அப்பொழுது இவர் ஒரு பாடலை கொடுத்தார், ஒரு விருத்தத்தை முருகன் மீது பாடி. இவருக்கு அப்பொழுது 18 வயது. இந்த காலம் என்று சொன்னால் நாங்கள் சிலவற்றை எழுதுகின்ற பொழுது ஒரு பேப்பர்லேயே எழுத தொடங்குவோம், அது சரியில்லாட்டி அதை எறிஞ்சு ஓட்டி இன்னொரு தாள் எடுத்து அந்த தாளிலே எழுதுவோம் இல்லையா? இல்லை நாங்கள் நேரடியாக கணினியிலே எழுதினால் இன்னும் சுகம். நாங்கள் எத்தனையோ திருத்தங்கள் செய்யலாம், திருத்தி திருத்தி எழுதலாம். ஆனா அந்த காலம் அப்படி அல்ல. அவர்கள் ஒரே அடியாக எழுதுகின்ற தன்மைதான் அங்கிருக்கும். அதுவும் ஒரு இடத்திலே 2 இடத்திலே சில வேளை சில சொற்களை அவர்கள் திருத்தலாமே ஒழிய மிக ஒழுங்காக சிந்தனையிலேயே அவற்றை ஓசனயம், பொருட்செறிவு, அந்த யாப்பிற்கு உள்ளே இருக்கின்ற விருத்தம் என்கின்ற பொழுது யாப்புக்கு உள்ளே இருக்கின்ற அந்த தன்மை, இவையெல்லாம் முக்கியம். அப்பொழுது அவர் கொடுத்த பாடல் இதுதான். மிக அருமையான ஒரு பாடல். 5 முகத்தவர் கொஞ்சி முகந்திடு மாறு முகப்பதுமம் அத்தி முகத்தவர் மனத்தில் இனித்திடு மாறிடு கண்வேளம் கொஞ்சு மொழிக்குற வஞ்சி முலைக்கொழு கொண்டொழு திடுகோடு குஞ்சரி சஞ்சரி கந்தொடர் மஞ்சரி கொண்டனை அண்டர்தரு செஞ்சர நஞ்சர சரணன்று உலகந்துதி தேவி மணிக்குளவி தேவர்கள் முடிமணி அசுரர்கள் அடிபணி தீரகுமார சிவம் நெஞ்சில் என்று நிறைந்து ஒளி தந்திடு நீலமயிற் கதிரோன் நேரலர் தமையடு வேலாயுதம் எமை நின்று புற்றந்திடுமே. இவ்வளவு அழகாக அந்த பொருட்செறிவும் ஓசனயமும் உள்ளதாக இந்த பாடலை அவர் எழுதியிருக்கின்றார். 5 முகத்தவர் என்றால் 5 முகத்தை உடையவர். ஈசானன், தற்புருடம், வாமதேவம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்று அந்த 5 திருமுகங்களை உடைய சிவபெருமானுடன் கொஞ்சி முகந்திடு, அவர் கொஞ்சி அதாவது அவருக்கு கொஞ்சுகின்ற அந்த முகந்திரல் என்றால் உச்சி முகந்திரல் என்ற அந்த தன்மை. 6 முகப்பதுமம், 6 முகங்களை உடைய பதுமம் என்றால் தாமரை. அத்தி முகத்தவர், அத்தி என்றால் யானை. அத்தி முகத்தவர் மனத்தில் இனித்திடு மாறிடு கண்வேளம், அதாவது யானை முகத்தவராகிய
பிள்ளையாருக்கு மிகவும் விருப்பமான 12 கண்களை உடைய இவரும் ஒரு வேளம், எதிலே வீரத்திலே வேளமாக யானையாக இருப்பவர் என்று அங்கால் வஞ்சி, அதாவது குறவஞ்சி என்றால் வள்ளி, வள்ளியை மணந்தவர் என்று இவற்றையெல்லாம் அங்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார். ஆனால் இந்த பாடலை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது, மிக இளவயதிலேயே அவர் பலவற்றையும் படித்த காரணத்தினாலே, அதாவது கந்தர் அலங்காரம், மகாபாரதம் இவையெல்லாம் செய்யுள்களாக இருக்கின்ற பாடல்கள், கம்பராமாயணம் இவற்றை எல்லாம் படித்த அந்த தன்மை, தேவார திருவாசகங்கள் இவற்றை எல்லாம் படித்த தன்மைதான் அந்த சொல்லாட்சியும் அந்த பாடல்களை கட்டுக்கோப்புடன் யாப்பிற்குள்ளே அமைக்கின்ற அந்த தன்மையும். இப்பொழுது அவருடைய தமிழ் ஆசிரியர் அவரை மெச்சி அட்டகிரி முருகன் மீது ஒரு பதிகம் பாடு என்று அவர் கூறுகின்றார். அப்பொழுது அவர் அதை தொடர்ந்து அந்த இளம் பராயத்திலேயே அட்டகிரி முருகன் பதிகம், அட்டகிரி முருகன் திருவூஞ்சல், சாவித்திரி கதை, பசுவின் கதை என பல நூல்களை அவர் அங்கு இயற்றுகின்றார். பதிகம் என்கின்ற பொழுது அதிலே 10 பாடல்கள் இருக்கும் பதிகம். இது தேவாரங்கள் போலே 10 இருக்கின்ற ஒன்று. 99ஆம் ஆண்டிலே, அதாவது 1899 அது அவருக்கு அப்பொழுது இத்தனை 21 வயது, அங்கு கலட்டி என்கின்ற இடத்திலே வட்டுக்கோட்டையில் சின்னத்துறை ஆசிரியர் என்பவர் அவரும் சிலருமாக சேர்ந்து ஒரு பாடசாலையை ஆரம்பிக்கின்றனர். அப்பொழுது அவருக்கு வயது 21. அவருடைய தமிழ் புலமை, ஆங்கில அறிவு, சைவ ஒழுக்கம், வாழ்வியல் ஒழுக்கம் என்பவற்றை கண்ணுற்ற அவர்கள் அவரை ஆசிரியராக இணைத்தனர். தமிழ், ஆங்கிலம் போன்றவற்றோடு பண்ணிசை, இவர் நல்ல குரல் வளமும் உள்ளவர். ஆகவே பண்ணிசை, புராண படனம், பயன் சொல்லுதல் போன்றவற்றையும் பழக்கி வந்தார். இந்த புராண படனம், நான் நினைக்கின்றேன் இதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களிலே பலருக்கும் இது தெரிந்திருக்கும். ஆனால் சிலருக்கு இது தெரியாத ஒன்றாக இருக்கும். புராண படனம் என்றால், அதாவது இதனை இனி கேட்க இருக்கின்றவர்களுக்குமாக சொல்லுகின்றேன். கந்த புராணம், திருவாதவுடர்கள் புராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற இந்த புராணங்களை எல்லாம் கோயில்களிலே அந்தந்த காலங்களிலே, ஏற்ற காலங்களிலே முன்னாலே ஒரு கும்பம் வைத்து குத்து விளக்கேற்றி கோயிலிலேயே முன்னால் இருவர் இருப்பார்கள். ஒருவர் அந்த புராணத்தை, அந்த செய்யுள்களை, புராணம் என்கின்ற பொழுது அது பாடல்களாக இருக்கும், அதனை ஒரு குறிப்பிட்ட ராகத்திலே அவர் பாடிக்கொண்டு செல்வார். ஆனால் அவருடைய பாடல்கள் சிறியதாக இருந்தால் ஒவ்வொரு பாடலும், அதாவது 4 வரிகள் அதிகமாக இருக்கும் அல்லது 8 வரிகளாக இருக்கும், அதனை ஒன்றை பாடி முடிப்பார். அல்லது அவர் 2, 4 வரிகளாக இருக்கின்ற அந்த அகவல் தன்மையிலே இருந்தால் அவற்றை பாடிக்கொண்டிருப்பார். அதற்கு இன்னொருவர் அவர் ஒரு அதாவது இந்த பாடல்களையும் தெரிந்து பொருளையும் தெரிந்தவராக இருப்பார். அவர் அதற்கு பொருள் கூறிக்கொண்டிருப்பார். அந்த பொருள் கூறுவதும் அவர் ஒரு ராகத்திலே தான் சொல்லிக் கொண்டிருப்பார். அதை சொல்லுவது பயன் சொல்லுவது, அதாவது அந்த பொருளை சொல்லுவது. இதைத்தான் புராண படனம் என்று சொல்லுவார்கள். இது கோயில்களிலே, எல்லா கோயில்களிலேயும் நான் சின்ன வயதிலே இருக்கின்ற பொழுது அங்கு நடந்தது. ஆனால் அண்மையிலே எனக்கு இந்த மின்னம்பலம் ஊடாக, அதாவது ஜூமின் ஊடாக கந்தபுராண படனம் செய்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது 2-3 ஆண்டுகளாக. அது தமிழ்நாட்டு தொடர்போடு ஏற்பட்ட ஒன்று. ஒரு குருக்களையா அவர்கள் அந்த கந்த புராணத்தை பாடுவார்கள், நான் அதற்கு பயன் சொல்லுவதாக. அது 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் நடைபெற்றது. அதிலே பங்கு பெற்றியவர்களுக்கும் தெரியும் அது, அந்த பயன் சொல்லுவது, அந்த புராண படனம் என்றால் என்ன என்பது. ஆகவே அந்த தன்மையிலே அதனை ஊக்கப்படுத்தி வந்தவர் இந்த சோமசுந்தர புலவர். மிக இள வயதிலேயே அதனை ஊக்கப்படுத்தி வந்தார். அது அந்த காலத்தில் ஒரு முறை. இவருக்கு 28 வயதிலே திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் மூலமாக இவர் 5 பிள்ளைகளை பெற்றார். 3 ஆண்கள், 2 பெண்கள். முதலாவது இளமுருகனார். அவர் எல்லோருக்கும் தெரிந்த ஒருவர். அவர் ஒரு புலவர், இளமுருகனார் என்று தமிழுலகம் அறிந்த ஒருவர். அடுத்தது வித்தியாரத்தினன் நடராஜன் என்று அவருடைய பட்டம் வித்தியாரத்தினம். அடுத்ததாக வேலாயுத பிள்ளை என்பவர். இவர் உண்மையிலே இந்த வேலாயுத பிள்ளை என்பவர், அவர் இந்த தமிழோடு நேரடியாக தொடர்பில்லாவிட்டாலும்
அவர்தான் இவருடைய பாடல்களை நூலாக பலவற்றை செலவழித்து அந்த பொருட்செலவுகளை பொறுப்பேற்று செய்பவராக இருந்தார். அடுத்ததாக இரு பெண்கள், மங்கையர்க்கரசி, சரஸ்வதி என்று இரண்டு பேர். இவருடைய, அதாவது நான் கூறியது போல, இந்த பல படைப்புகளையும் இவருடைய சகோதரர் ஒருவரும், அதாவது வேலுப்பிள்ளை என்று ஒருவர், அவரும் அதிலே ஈடுபட்டு தொடக்க காலத்திலே இவருடைய நூல்களை எல்லாம் வெளிக்கொண்டு கொண்டு இருந்தவர் அவர்தான், அந்த வேலுப்பிள்ளை என்பவரும். பிற மதத்தினர், அது இன்று வரையிலே நடக்கின்ற ஒன்று, உலகத்திலே என்றும் இருக்கின்ற ஒன்று, பொருளாசை காட்டி சைவரை மதம் மாற்றுவதை தடுக்க சைவ சித்தாந்த அறிவே முக்கியம் என உணர்ந்து சைவ வாலிப சம்போதினி என்ற ஏட்டையும் சோமசுந்தர புலவர்கள் அந்த காலத்திலே நடத்தி வந்திருந்தார். அதிலே பல தமிழ்நாட்டவர்கள் கூட அதிலே அந்த காலத்திலே, ஏனென்றால் இப்பொழுது எழுதுவது சுகம், நான் அப்படி கூறுவதற்கு காரணம், அதாவது தமிழ்நாட்டவர்கள் கூட என்று சொல்லி, ஏனென்றால் அந்த காலத்திலே கடிதம் மூலம், அதுவும் அந்த செலவுகள் அவர்களுக்கு மிக கூடுதலாக இருந்திருக்கும். அந்த அந்த கால தன்மையிலே, பொருளாதார தன்மையிலே அப்படி இருந்தும் அவர்கள் அதனை எழுதி அனுப்பி இவர் அதிலே பிரசுரித்து செய்கின்ற ஒரு தன்மையிலே அந்த ஏடு இருந்திருக்கின்றது. இவருக்கு எவ்வளவு வறுமை இருந்தாலும் வித்துவான், பண்டிதர், புலவர் போன்ற தேர்வுகளுக்கு தோற்றும் மாணவருக்கு எவ்வித வேதனமும் இல்லாமல் தமிழ் இலக்கியம், தமிழ் இலக்கணம், யாப்பிலக்கணம், மெய்கண்ட சாத்திரங்கள் போன்றவற்றையெல்லாம் கற்பித்து வந்திருக்கின்றார். 40 ஆண்டு கால சேவையின் பின்னால் அதை எல்லாம் உணர்ந்த மக்கள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைத்தார்கள். இவருடைய காலத்திலே இவரோடு ஓரளவுக்கு தொடர்பிலே இருந்தவர்களும் முற்றாக தொடர்பிலே இருந்தவர்களுமாக மரமலை அடிகள், அருணாசல கவிராயர், கந்தசாமி கவிராயர், பண்டிதமணி நவநீத கிருஷ்ண பாரதியார், வித்துவான் கணேசையர், வித்துவான் சுப்பையா பிள்ளை, பண்டிதமணி கணபதி பிள்ளை, பண்டிதர் தில்லநாதர், மரகவி அமிர்தநாத பிள்ளை என்பவர்களை குறிப்பிடுகின்றார்கள். இதை விட இவரோடு இந்த சமய முறையிலே தொடர்பிலே இருந்தவர்கள் பெங்களூர் சுப்பிரமணிய சுவாமிகள், கொழும்புத்துறை யோக சுவாமிகள், ஆசிரியராக தொழில் புரிந்த பண்டிதர் சுப்பிரமணியம் அவர்கள், இது இவருடைய நண்பராக இருந்தவர். மற்றவர்கள் இவருக்கு ஓரளவுக்கு வழிகாட்டிகளாக இருந்தவர்கள். இவர் இறுதி நாட்களிலே தொய்வு என்று கூறுவார்கள், ஆஸ்மா என்று இப்பொழுது பலரும் அறிந்து கொண்ட அந்த சுவாச நோயினாலே அவதிப்பட்டவர். இவரிடம் இருந்த இன்னொரு பழக்கம், இவர் ஒரு பொருளாதாரத்திலே மிகவும் குன்றிய மாணவன் என்று கண்டால் அவர்களை வீட்டிலே வைத்திருந்து அவர்களுக்கு இலவசமாக கல்வியும் சொல்லிக் கொடுப்பார். இவர் தனது 75வது வயதிலே 53ஆம் ஆண்டு ஆனி மாதம் சிவபதம் எய்தினார். இந்த இடத்திலே நான் இன்னொன்றையும் கூறுகின்றேன். சிலருக்கு அந்த பரம்பரை குணம் என்பார்கள். அதனால் போலும் எனக்கு தெரிந்தது, இவருடைய பேரன் மானிப்பாய்ந்து கல்லூரியிலே வரதராஜ பெருமாள் ஆசிரியர், அவர் இப்பொழுது அமரர், அவர்தான் எனது கணித ஆசான். ஏஎல்லிலே, அதாவது காப்போத்தாப்பா உயர்தரத்துக்கு 11ஆம் 12ஆம் ஆண்டின் போதான கணித ஆசான். அவரிலும் அந்த பழக்கம் இருந்தது. என்னவென்றால், வறுமையிலே வாழுகின்ற ஒரு மாணவனாக இருந்தால் தன்னுடைய வீட்டிலே அவர்களுக்கு இலவசமாக இடம் கொடுத்து, உணவு கொடுத்து, பாடமும் படிப்பித்து அவர் வளர்க்கின்ற ஒரு வழக்கம் அவருக்கும் இருந்தது. அதனால் தான் எண்ணினேன் இதனை வாசித்த பொழுது, இது அவருடைய ஒரு நல்ல உயரிய ஒரு பரம்பரைக்குரிய குணமாக அது இருந்திருக்கின்றது. இது எல்லோருக்கும் வாய்க்காது. இது அவர்களும் வறுமையிலே இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது. அவர் இறைபதம் எய்திய அந்த தன்மையை புலவர்மணி இளமுருகனார் அவருடைய மகன் ஒரு வெண்பாவிலே தருகின்றார். அதனை கூட நான் இங்கு தருவதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், இந்த காலத்திலே நீங்கள் கல்வெட்டுகளை எடுத்து பார்த்தால், இது கூடுதலாக ஈழத்தவரிலே ஒரு தன்மை இருக்கின்றது. கல்வெட்டு என்று ஒருவர் இறந்தால் அவருடைய 31க்கு ஒரு கல்வெட்டு வெளியிடுவார்கள், ஒரு நூல் அவரை பற்றி. அந்த திதி வெண்பா என்று ஒன்று இடுவார்கள். அதிலே உண்மை எனக்கு கவலையாக இருக்கும். திதி வெண்பா என்று தலைப்பிட்டு விட்டு தாங்கள் விரும்பிய வசனம் எல்லாம் அதிலே போட்டிருப்பார்கள். அது வெண்பா ஒழுங்கிலேயே இராது. அந்த தமிழ் படுகின்ற பாடு மிகவும் வேதனையாக இருக்கும். ஆனபடியாலே தான் இதனை இங்கு போட்டிருக்கின்றேன். அதனை பார்ப்பவர்கள் அதை திருந்தக்கூடியதாக பாருங்கள். எவ்வளவு அழகான ஒரு வெண்பா. ஆண்டு விஷயத்தில் ஆணி 26ல்
பூண்ட புனர்பூசம் புகர் நாளின் மீண்டுகதிர் நண்ணும் ஒரு வைகரையில் நற்றந்தை சென்றடைந்தான் கண்ணுதலான் இன்பக் களல் என்று. கண்ணுதலான் என்றால், நுதல் என்றால் நெற்றி, நெற்றியிலே கண்ணை உடையவன் சிவன், சிவனுடைய அந்த திருவடிகளை, பேரின்பத் திருவடிகளை சென்று அடைந்தான் என்று சொல்லி அவர் அதனை தந்திருக்கின்றார். இந்த சோமசுந்தர புலவருடைய பாடல்களை இனி நாங்கள் பார்ப்போம். அவருடைய பாடல்களிலே முக்கியம் என்னவென்றால் எளிமையான அந்த சொற்கள், எல்லோருக்கும் நினைவிலே நிற்கக்கூடியது. அடுத்ததாக அந்த கவித்துவம். இந்த கவித்துவம் என்கின்ற பொழுது அதற்குள்ளே பலவற்றை நான் அங்கு கொண்டு வருகின்றேன். அந்த புலமை மிக்க அந்த தன்மை மட்டுமல்ல, அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மெட்டு, ஓரளவுக்கு எல்லோராலும் பாடக்கூடிய மெட்டு. ஆனால் இங்கு ஆரம்பத்திலே பவானி அவர்கள் பாடியது போல அந்த குரல் வளம் உள்ளவர்கள் அதை பாடுகின்ற பொழுது அதை கேட்கின்றது ஒரு 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 இன்ப நிலை. இங்கு அவர் ஆரம்பத்திலே பாடியது மிக அழகாக, இனிய குரலோடு மிக அழகாக அதனை பாடினார். அவருடைய பாடல்கள் எல்லாமே அந்த தன்மையானவை. அதிலே முதலிலே நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் இவையெல்லாம் அந்த காலத்திலே நாங்கள் சிறு வயதிலே பாடமாக்கிய பாடல்கள். அந்த உதாரணம் தாடியறந்த வேடன் என்பது. இது நான் நினைக்கின்றேன் அந்த காலத்திலே பால பாடத்திலேயோ எங்கேயோ ஒரு புத்தகத்திலே எங்களுக்கு இருக்கின்றதாகத்தான் எனக்கு ஞாபகம். படம் எல்லாம் கீறி இருக்கும். அதாவது ஒரு 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 மரம் ஒன்று, அந்த மரத்திலே ஒரு பொந்து, இந்த பக்கத்திலே தாடியோடு ஒருவர், அந்த பக்கத்திலே அணில், இப்படியாக என் கண்களிலே அது இருக்கின்றது. அது எத்தனையாம் வகுப்பு என்பதையும் நான் மறந்துவிட்டேன். ஆனால் நிச்சயமாக அது 1ஆம் 2ஆம் வகுப்பு புத்தகமாகத்தான் அது இருக்க வேண்டும். வீமா வீமா ஓடிவா, அணில் வேட்டை ஆடி பிடித்து ஊட்டுவேன் வாவா, தேமாமரத்தில் பதுங்கி மாங்காய் தின்னும் அணிலை பிடிப்போம் ஒதுங்கி. அதிலே முக்கியம் என்னவென்றால் அவர் அந்த தன்னுடைய நாயை கொண்டு அணிலை பிடிக்க வைக்கின்றார். அந்த அணிலை உனக்கு உணவாக தருகிறேன் என்று சொல்லுகின்றான் அந்த வேடன். ஆனால் அவன் தாடி வளர்த்தவன். ஒரு பொந்திலே பொந்துக்குட் புகுந்தது வீமா, உந்த புறத்தில் நில், அந்த புறத்தினில் வருவேன். ஆகவே நாயை ஒரு புறத்திலே வைத்துவிட்ட அந்த பொந்திற்கு மற்ற புறத்திலே அவர் போய் பார்க்கின்ற பொழுது இவருடைய தாடியையே அணில் என்று நினைத்து அந்த நாய் பிடித்து கொண்டது. ஆகவே ஒரு மரத்தின் ஒரு பக்கத்திலே நாய் தாடியை இழுக்கின்றது, மற்ற பக்கத்திலே இவருடைய முகம். அந்தோ என் தாடியை விடுவாய், அந்த அணில் தப்பியதோடு ஓடியது ஐயையோ கெடுவாய் என்று அவர் நாயையும் ஏசிக்கொண்டு இருப்பதாக மிக அழகிய ஒரு பாடல் இது. அந்த வயதிலே நாங்கள் பாடுகின்ற பொழுது அந்த வகுப்பிலே உள்ளவர்கள் எல்லோரும் மிக உரத்து ஒரு ராகத்திலே அந்த ஆசிரியை சொல்லி தருகின்ற பொழுது நாங்கள் பாடுகின்ற பொழுது அந்த மனநிலைக்கு, அந்த ஒரு 6 வயது 7 வயது நிலைக்கு நாங்கள் போகின்ற பொழுது இது ஒரு மிகவும் இனிமையான இன்பகரமான ஒரு பாடலாக இருக்கும். அடுத்தது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, இந்த ஆடிப்பிறப்பு பாடல். இதை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அது சொந்த கதையாக இருந்தாலும் கூற வேண்டும். ஒவ்வொரு ஆடிப்பிறப்புக்கும் நாங்கள் இந்த நாட்டிற்கு இப்பொழுது லண்டனுக்கு 35 ஆண்டுகள். என்னுடைய மூத்த சகோதரி இந்த லண்டனுக்கு கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள். இந்த 33 ஆண்டுகளும் ஆடிப்பிறப்புக்கு அவளுடைய வீட்டுக்கு போய் நான் கூழும் கொழுக்கட்டையும் வாங்கி கொண்டு என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும். ஒரு ஒழுங்காக அதனை செய்து வருகின்ற தன்மை இது அந்த காலத்திலே எங்கள் ஊரிலே, ஏனென்றால் அது விடுதலையாகவும் இருந்திருக்கின்றது. ஆகவேதான் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடிப்பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே. இதிலே பார்த்தால் கூடி, அதாவது தோழர்கள் எல்லோரும் கூடி குடிக்கின்ற அந்த தன்மை, கூடி சாப்பிடுகின்ற அந்த தன்மையையும் அவர் அங்கு வெளிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, சிலர் என்றால் அந்த கொழுக்கட்டையினுடைய சுவை
கூழினுடைய சுவை, மனம் இவற்றை பற்றி சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் புலவர் அப்படி மட்டும் செய்யவில்லை. அதை பார்த்தீர்களானால் எங்களுக்கு ஒவ்வொன்றையும் அதை எப்படியாக செய்வது என்பதை ஒரு பரிசோதனை, அல்லது இப்பொழுது இந்த சமையல் நிகழ்ச்சிகள் இருக்குமே, அதில் என்னென்ன பொருட்கள் எப்படியாக அந்த அந்த சமையலை செய்வது என்பதை இந்த எல்லாவற்றையும் அந்த பாட்டிலேயே தந்து விடுகின்றார். பாசிப்பயறு வறுத்து குத்தி சென்னல் பச்சை அரிசி இடித்து தள்ளி என்ன செய்ய வேண்டும், எதனை எடுக்க வேண்டும். வாசப்பருப்பை அவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து வேண்டிய தேங்காய் உடைத்து துருவியே வேலூரில் சர்க்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு, தோண்டி என்றால் ஒரு வகை பாத்திரம், மாவை அதிற்கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு வில்லை வில்லையாக மாவை கிள்ளி தட்டி வெள்ளக் கலவியை உள்ளே இட்டு பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிப்பாளே பார்க்க பார்க்க பசி தீர்ந்திடுமே. பூவை துருவி பிழிந்து பனங்கட்டி போட்டு மாவுண்டை பயறுமிட்டு மாவை கரைத்தம்மா வார்த்து துளாவுவாள் மணக்க மணக்க வாய் ஊறிடுமே. குங்குமம் பொட்டிட்டு பூமாலை சூடியே குத்து விளக்கு கொளுத்தி வைத்து அங்கிள நீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடிப்படைப்பும் படைப்போமே. இது பலரும் இப்பொழுது செய்வதில்லை, ஆனால் ஊரிலே சிலர் இதனை செய்கின்றார்கள். அதாவது கும்பம் வைத்து வீட்டிலே விளக்கு கொளுத்தி அதிலே இவற்றையெல்லாம் படைத்து அதற்கு பிற்பாடுதான் சாப்பிடுவது. அடுத்ததாக இது நாங்கள் இப்பொழுது கரண்டியாலே சாப்பிட்டு பழகிவிட்டோம். ஆனால் ஊரிலே அந்த காலத்திலே என்ன செய்தோம், வண்ண பலாவிலை ஓடி பொறுக்கியே வந்து மடித்ததை கோலிக்கொண்டு அன்னை அகப்பையால் அள்ளி அள்ளி வார்க்க ஆடி புதுக்கூழ் குடிப்போமே. அந்த பலாவிலையாலே தான் நாங்கள் குடிப்பது வழக்கம். அது ஒரு சுவை, அந்த சுவையோடு ஒரு மனமும் இருக்கின்றது. அந்த மனமே ஒரு வித்தியாசம். வாழைப்பழத்தை உரித்து தின்போம், நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம். பாருங்கள், அதிலே கூட வேற அந்த செயல்முறையை சொல்லுகின்றார் இல்லையா. வாழைப்பழத்தை உரித்து தின்போம், நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம், கூளை சுட சுட ஊதி குடித்து கொழுக்கட்டை தன்னை கடிப்போமே. எப்படி சாப்பிடுவது என்பதையும் அந்த வழிமுறையை இங்கு கூறுகின்றார். ஆகவே இந்த பாடல்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பண்பாட்டு விழுமியங்கள், பகிர்ந்து உண்ணல், சரியாக செய்கின்ற அதாவது ஆற்றுகின்ற அந்த முறைகள், அடுத்ததாக அந்த குடும்ப உறவுகளை பேணுகின்ற முறைகள் இல்லையா. அங்க தாய் என்ன செய்கின்றாள், தோழர்கள் வந்து என்ன செய்கின்றார்கள், இவற்றை எல்லாம் சொல்லி அந்த காலத்தோடு ஒட்டிய வளமைகள் இவை எல்லாம் எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றன. நிச்சயமாக அந்த பாடலிலே மிக எளிமை இருக்கின்றது. அதிலே எந்த சொல்லும் எங்களுக்கு தெரியாத சொல்லென்று இல்லை. சாதாரணமாக தமிழ் தெரிந்தவர்களுக்கு இருக்கின்ற சொற்கள். இவ்வளவு புலமைமிக்கவர் எந்த சொல்லையும் சிரமமான சொல்லாக போடவில்லை. இப்படியாக எல்லாவற்றையும் தந்திருக்கின்ற ஒரு பாடல். அடுத்ததாக நான் இட்டது இந்த கத்தரி விரலி. ஏனென்றால் இதுவும் நாங்கள் எல்லோரும் பாடமாக்கி இருந்த ஒரு பாடல். இதிலே நான் அதிகம் நேரத்தை எடுக்கவில்லை. காரணம், மிக அழகாக அந்த பாடலை பவானி அவர்கள் பாடியிருந்தார்கள். இதிலே நான் பார்க்கின்ற தன்மை என்னவென்றால், அந்த கத்தரி விரலியை எவ்வளவு அழகாக வர்ணிக்கின்றார் புலவர் இல்லையா. அந்த 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 கத்தரி விரலி செய்து வச்சிருக்கின்ற ஒரு பொம்மை. ஆனால் அந்த பொம்மை எப்படியாக சேவை செய்கின்றது, அதே நேரத்தில் எவ்வளவு நசுக்காக சொல்லுகின்றார். கண்ணை இமைக்காமல் நித்திரை கொள்ளாமல் காவல் புரிகின்ற சேவகா. ஏனென்றால் கண் இமைக்க முடியாது, அங்கு கண் கீறித்தான் அல்லது செய்து வைத்துத்தான் இருப்பார்கள் இல்லையா. அப்படியாக இரவு பகலாக நிற்கின்ற அந்த சேவகன் என்றும், அதே நேரத்தில் அந்த ஒவ்வொரு தன்மையையும் அவர் விளக்கி கொண்டு வந்து கடைசியிலே ஒரு புத்திமதி எங்களுக்கு தருகின்றார். என்ன, சிங்கத்தின் தோலினை போர்த்த கழுதை போல் தேசத்திலே பலர் உண்டுகான். இந்த தேசத்திலே பலர் உண்டுகான் அங்கவர் தம்மை கண்டு மாந்து போகா அறிவு படைத்தனன் இன்று நான். உன்னில் அறிவு படைத்தனன் இன்று நான். உன்னை பார்த்ததாலே எனக்கு இன்றைக்கு ஒரு அறிவு வந்தது. என்னவென்றால், நீ ஒரு போலி.
அப்படியாக போலியான மனிதர்கள் இந்த உலகத்திலே பலர் இருக்கின்றார்கள். நாங்கள் அதாவது இப்ப என்னொத்த வயதாட்கள் இவ்வளவு பேரை நாங்கள் கண்டிருப்போம் இல்லையா? இந்த போலித்தன்மை மனிதருக்கு இருப்பது. அப்படியான அந்த மனிதர்கள் இங்கு இருக்கின்றார்கள் என்பதை உன்னை பார்த்த அந்த அனுபவம் எனக்கு ஒரு அறிவாக தந்திருக்கின்றது என்று மிக அழகாக அவருடைய பாடல்களிலே நீங்கள் பார்த்தீர்களானால் மிக அழகாக பாடலை கொண்டு வந்து ஈட்டிலே இப்படி ஒரு புத்திமதியைத்தான் அவர் கூறுவது வழக்கம். ஆக இதிலேயும் பார்த்தால் சரியான ஒரு வர்ணனை, சிறார்களை கவருகின்ற அந்த வர்ணனை இல்லையா? அந்த சிறார்களை, சின்ன பிள்ளைகளை எப்படியாக கவரலாம் என்கின்ற வர்ணனை, சிறார்களை கவருகின்ற மெட்டு, மற்றது யாரும் பாடக்கூடிய மெட்டு, அடுத்ததாக காலத்தோடு ஒட்டிய வளமைகள், ஈற்றிலே எந்த நாளும் எவர்க்கும் ஏற்ற ஒரு புத்திமதி, இவற்றையெல்லாம் மிக எளிமையான சொற்களோடு புலமை மிக்கதாக தந்து நிற்கின்ற ஒரு பாடல். அடுத்ததாக நான் தர இருப்பது இந்த பவளக்கொடி. இது எல்லோருக்கும் தெரிந்ததென்றாலும் இந்த பவளக்கொடி என்றது என்ன? ஒரு பெண், இளம்பெண், அதாவது இளம் பெண் என்பதும் பார்க்க ஒரு இளம் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அவள் மிக ஏழ்மையிலே இருப்பவள், தலையிலே பாற்குடம் வைத்து பால் விற்பவள். இது அந்த காலத்திலே நடக்கின்ற ஒன்று. இப்பொழுது நாங்கள் யோசிப்போம் அப்படியாக சென்று விற்கிறார்களா என்று. ஆனால் இது அவருடைய அந்த 1878 அந்த காலங்களிலே நான் காணவே இது நடந்திருக்கின்றது. தலையிலே வைத்து கொண்டு சென்று மீன் விற்பார்கள், பால் விற்பார்கள், மரக்கறி விற்பார்கள், சீலை துணி கூட விற்பார்கள். அதாவது முஸ்லிம் ஆண்கள் கூட அவர்கள் சைக்கிளிலே கொண்டு வந்து விற்பார்கள். அவர்கள் ஆனால் உள்ளே செல்ல வேண்டும் என்றால் தூக்கி தலையிலே வைத்து கொண்டுதான் போவார்கள், பெரிய மூட்டைகள் எல்லாம். இது அந்த காலத்திலே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு வழக்கம். அவள் தன்னை பற்றி எண்ணி அவள் என்ன செய்கின்றாள்? இந்த பாலை நான் விற்று பருத்தித்துறை ஊராம் பவளக்கொடி பேராம் பாவிதனை ஒற்பாள் பாலெடுத்து விற்பாள் அங்கவட்கோர் நாளில் அடுத்த அடுத்த துயர் கேளீர். அவளுக்கு நிகழ்ந்த ஒரு துயரத்தை கேட்க மாட்டீர்களா? பாற்குடம் சுமந்து பைய பைய நடந்து சந்தைக்கு போகும்போது தான் நினைந்தாள் மாது. அவள் நினைக்கின்றாள் என்னவென்று, பாலினை என்று விற்பேன், காசைப்பையில் வைப்பேன், முருகரப்பா வீட்டில் முட்டை விற்பாள் பாட்டி, கோழி முட்டை வாங்கி கோழி குஞ்சுக்கு வைப்பேன். அதாவது பாட்டி முட்டை விற்பாள், அந்த முட்டைகளை வாங்கி குஞ்சுக்கு வைப்பேன். புள்ளிக்கோழி குஞ்சு பொரிக்கும் 2 5 குஞ்சுகள் வளர்ந்து கோழியாக விரைந்து விரைந்து வளர்ந்திடுமே, வெள்ளை முட்டை இடுமே. ஆகவே அந்த கோழி பண்ணையை தான் பெருக்குவதாக நினைத்து முட்டை விற்ற காசை, முழுதுமடித்த ஆசை, வண்ணச்சேலை சட்டை, மாதுளம்பு தொப்பி, வாசனை செருப்பு வாங்குவேன் விருப்பு. ஆகவே தனக்கு நல்ல சேலை, சட்டை இவற்றையெல்லாம் வாங்கி செருப்பு எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு வெள்ளைப்பட்டுடுத்து மினுங்கு தொப்பி தொடுத்து கையிரண்டும் வீசி கதைகள் பல பேசி சுந்தரி போல் நானே, அதாவது ஒரு அழகிய போல் நானே கடைக்கு போவேனே. அரியமலர் பார்ப்பாள், அங்குசமும் பார்ப்பாள், பூமணியும் பார்ப்பாள், பொற்கொடியும் பார்ப்பாள். இதிலே மனிதருடைய அந்த நிலைமையையும் காட்டுகின்றது. அது எந்த காலத்திலும் மனிதருக்கு இருக்கிற ஒரு தன்மை, தான் உடுத்திருப்பதை, தன்னுடைய அந்த பகட்டை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அந்த பகட்டிலே போபவர்களுக்கு அது ஒரு விருப்பம். ஆகவே இந்த தனக்கு தெரிந்த அந்த ஊரவர்கள் அரியமலர், அம்புசம், பூமணி, பொற்கொடி இவர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். சரிகைச் சேலை பாரீர், தாவணியை பாரீர், வண்ணச்சட்டை பாரீர், வடிவழகு பாரீர் என்று யாரும் புகழ்வர், என்ன யாரோ இகழ்வர். ஆகவே எல்லோரும் என்னுடைய அந்த பொருட்களை நான் அணிந்திருப்பதை பார்த்து புகழுவார்கள். பாரும் பாரும் என்று பவளக்கொடி நின்று சற்று தலை நிமிந்தாள். இப்பொழுது கையை விட்டு விட்டு அவள் தலையை கொஞ்சம் அப்படி ஆட்டி நிமித்துகின்ற பொழுது பாலும் எல்லாம் போச்சு. பாற்குடம் இப்ப கீழே விழுந்து போச்சு, பாற்குடமும் போச்சு. மிக்க துயரோடு வீடு சென்றாள் மாது. இப்ப பாலும் விற்கலாது, இந்த கற்பனை எல்லாம் வீணா போச்சு. அப்ப என்ன சொல்லுகின்றார்? கக்கி வரும் முன்னே நெக்கி விலை பேசேன். அதாவது இந்த கையில கிடைக்கும் வரைக்கும் நீ அதிலேயே கவனத்தை செலுத்த வேணுமே ஒழிய அந்த நெய்க்கு, கையிலே வராத ஒரு நெய்க்கு நீ விலை பேசக்கூடாது என்று மிக அழகான ஒரு 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 இது பழமொழியாகவும் எங்கள் மக்களிடையே இருக்கின்றது. கக்கி வரும் முன்னே நெய்க்கு விலை பேசேல் என்று. அதனை
இந்த பாடலாக ஒரு காட்சியாக தந்து அந்த காலத்திலே இந்த சிறுவர்கள் நாடகங்கள் போடுகின்ற பொழுது இவருடைய இந்த பாடல்கள் எல்லாம் நாடகங்களாக வெளிவந்த ஒரு காலம் இருக்கின்றது. அவரும் அதனை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே இதிலே பார்த்தாலும் சிறார்களை கவருகின்ற வர்ணனை, கவரும் மட்டு, யாரும் பாடக்கூடிய மட்டு, காலத்தோடொட்டிய வளமைகள், ஏற்ற புத்திமதி இவற்றையெல்லாம் தந்து நிற்கின்றார். அடுத்தொரு முக்கியமானது இந்த ஆடு கதறியது. இன்றைக்கும் மிகவும் குறைந்ததாக இருந்தாலும் சில சைவ கோயில்களிலே நடைபெறுகின்ற ஒரு சைவத்திற்கு விரோதமான ஒரு தன்மை, ஆடு கோழி என்பவற்றை கோயில்களிலே பலியிடுவது. உண்பவர்களை நான் குறை கூறவில்லை, அது அவரவர் விருப்பம். அதாவது எல்லோரும் சைவ உணவாளி என்று இருக்க வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. அதாவது உண்பவர்கள் தன் விருப்பத்திற்கு தனது தன்மைக்கு ஏற்ப அவர்கள் உண்டு கொள்ளலாம். ஆனால் சைவ கோயில் என்று வைத்துவிட்டு அந்த கோயிலிலே பலியிடுவதனை நான் முற்றாக எதிர்ப்பவன். அது உண்மையிலே பிழையான ஒன்று. சைவ கோயில்களிலே பலியிடுவது, அது எந்த மிருகத்தையோ நாங்கள் பலியிடக்கூடாது. எல்லாம் அந்த அந்த சிவன் பெற்ற குழந்தைகள் என்றதுதான் நாங்கள் எடுக்க வேண்டிய ஒன்று. ஆனால் நான் சிறுவனாக இருந்த காலத்திலே கூட பல கோயில்களிலே அதிகமான பைரவ கோயில்கள், அதிகமான காளி கோயில்கள் எல்லாம் பலியிட்டார்கள். அவருடைய காலத்திலே எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆகவே மிக அருமையான இந்த பாடலை பாடியிருந்தார். இந்த நேரத்திலே வினாசி தம்பி அவர்கள், அளவட்டி வினாசி தம்பி அவர்களையும் நான் மெச்ச வேண்டும். அவர் கதாபிரசங்கம் செய்பவர், இப்பொழுது இல்லை, இப்பொழுது அமரர். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் இதனை பாடி அதற்கு ஒரு வலி சேர்த்து கொண்டிருந்தார். அந்த பாடலையும் நான் இதிலே தந்திருக்கின்றேன். இதனை நான் இவர்களுக்கு அனுப்பி விடுகின்றேன், பவானி அவர்களுக்கு. அவர்கள் உங்களுக்கு இதனை பின்னர் நீங்கள் அல்லது இந்த அதாவது அவர் இதனை பொதுவிலே இதனை விட்டு விடுவார் அல்லது கேட்பவர்களுக்கு அனுப்பலாம். அந்த தாயாடு பிள்ளையை நினைத்து பாடுவதாக உண்மையே மிக அழகான ஒரு ஒப்பாரி, நெஞ்சை உருக்குகின்ற ஒரு ஒப்பாரி இதிலே இருக்கின்றது. இறுதி வரிகளிலே அவர் சொல்லுகின்றார், ஆசாரி மேலோ அதிகாரி தன் மேலோ மாமாரி மேலோ இவ்வன்பழிதான் சேருமடா, கொன்றவன் மேலோ கொடுத்தவன் தன் மேலோ தின்றவன் மேலோ இத்தீய பழி சேருமடா, வாயில்லா சீவன் வதையாதீர் என்று சொல்ல வாயுள்ளார் நெஞ்சம் வரமோ கருங்கல்லோ, சைவமும் இல்லையோ சான்றோரும் இல்லையோ தெய்வமும் இல்லையோ என்மனது தேற்றிடவே என்று அந்த தாயாடு தன்னுடைய மகன் ஆட்டை நினைந்து உருகுவதாக மிக அழகான ஒரு ஓலம், ஒரு புலம்பல். இது கிராமங்களிலே இன்றும் இருக்கின்ற ஒரு ஒப்பாரி. ஆனால் நான் சிறுவனாக இருந்த காலத்திலே இதிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற சிலருக்கு தெரியும், இந்த ஒப்பாரி என்பது மிக அழகான பாடல்கள். அவர்கள் அந்த இறந்தவரை பற்றி பாடலாக மிக அழகாக அழுவார்கள், ஆனால் அழகாக பாடி அழுவார்கள். அதுபோல இந்த பாடலும் அந்த காலத்தி வளமை, இவருக்கு ஏற்ற புத்திமதி, இவற்றை எல்லாம் சொல்லி நிற்கின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று இவரிலே இந்த கன்னியா வெந்நீர் ஊற்று. திருவோணமலை மாவட்டத்தில் உங்களிலே பலரும் சென்று பார்த்திருக்கலாம், ஒரு இயற்கை வெந்நீர் ஊற்று அங்கு இருக்கின்றது. அண்மையிலே நானும் துணைவியாரும் ஐஸ்லாந்துக்கு போயிருந்தோம். ஐஸ்லாந்துக்கு அந்த வெந்நீர் ஊற்று அது நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. அங்கிருந்த வெந்நீர் ஊற்று அதாவது ஒரு ஒரு 20-30 அடிக்கு அப்படியே வெந்நீர் வந்த 5 நிமிடத்துக்கு ஒருக்கா தள்ளி கொண்டு இருக்கும். அப்படியான ஒரு வெந்நீர் ஊற்று. அதுபோலத்தான் இந்த தாய்லாந்து போன்ற இடங்களிலும் வெந்நீர் ஊற்றுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த திருவோணமலையிலே இருப்பது, திருவோணமலையிலே இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்ற அந்த கன்னியா என்ற இடம், இப்பொழுது சிங்களத்திலே கிண்ணியா என்று, அவர்கள் கிண்ணியா என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும், அதுக்கு உண்மையான பேர் கன்னியாய். அங்கு 7 வித்தியாசமான வெப்பநிலைகளிலே அந்த பக்கத்திலே நான் அதற்கு 2 தடவைகள் சென்றிருக்கின்றேன் இருக்கின்றது. அதுக்கு அருகிலே ஒரு சிவன் கோயிலும், அதை நான் இதிலே இடவில்லை, ஆனால் சொல்லுகின்றேன், அருகிலே ஒரு சிவன் கோயிலும் இருக்கின்றது. அந்த சிவன் கோயில் மிகவும் ஒரு 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 ஒரு
இடிபாட்டுக்கிடையிலே இருக்கின்றது. அதை முற்றாக அகற்றுவதற்கும் இது இலங்கையினுடைய அந்த நிலைமை. ஆனால் இனி இனி என்ன நடக்குமோ தெரியாது. அஹ், ஆனாலும் அந்த காலத்திலே இதற்கு பின்னணியிலே கதைகள் இருக்கின்றன. அதாவது ராவணன் ஏற்படுத்தியது, அல்லது ராவணனுக்காக மகாவிஷ்ணுவால் ஏற்படுத்தப்பட்டது, ராவணன் தன்னுடைய தாய்க்கு கடைசி கிரியைகளை செய்வதற்காக ஏற்படுத்திய ஒன்று, இப்படியாக எல்லாம் கதைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த 7 வெப்பநிலையும் எப்படியாக இருக்கும் என்பதனை அவர் இங்கு காட்டுகின்றார். காதலனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று, கவிபாடி பரிசு பெறான் மனம் போல ஒன்று, தீதுபழி கேட்டவந்தன் மனம் போல ஒன்று, செய்த பிழைக்கு அழுந்துபவன், இது உண்மையா கலங்குபவன் என்று இதிலே இருக்கின்றது, சில இடங்களில் அழுந்துபவன் என்று, மனம் போல ஒன்று, நீதி பெறா ஏழை துயர் மனம் போல ஒன்று, நிறைபளித்த கற்புடையாள் மனம் போல ஒன்று, காதும் அழுக்காருடையான் மனம் போல ஒன்று, கனலேறும் எழுநீர்கள் உண்டு கன்னிய ஆயில் என்று அவர் பாடிய அந்த அந்த ஒவ்வொரு வரியையும் பார்த்தீர்களானால் எப்படியாக மன வெதும்பல் கூடுகின்றதோ அதுபோல அந்த வெப்பநிலை கூடுகின்றது. அதிலே கடைசியாக அவர் கூறியது காதும் அழுக்காருடையான் மனம் போல ஒன்று, அதுதான் உயரிய வெப்பம். அதாவது எந்த நேரத்திலும் அழுக்காறு கொண்டவனுடைய மனம் போல அந்த வெப்பம் இருக்கின்றது என்று மிக குறைந்ததாக கூறுவது காதலனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று என்று அந்த 7 வெப்பநிலையையும் அவர் அங்கு குறிப்பிடுகின்றார். சரி, இதை விட எலியும் சேவலும், விறகு வெட்டி, கொழுக்கட்டை பொன்னன், இலவு காத்த கிளி, நாவலர் பெருமான், இப்படியாகவெல்லாம் பல பல பாடல்கள், அதை நாங்கள் நூலிலே பார்த்தோமாக இருந்தால் மிகவும் அதிகமாக இருக்கும். இதைவிட அவருடைய தொகுப்பாக இருப்பது இலங்கை வளம். அடுத்தது இங்கே குலராஜ் அவர்களே தெரிவித்தார்கள், ராஜ் குலராஜ் அவர்கள், தாளவிலாசம். அதாவது பனைமரங்களுடைய பயன்கள் பற்றி, பனைமரத்தினுடைய ஒவ்வொரு தன்மையும், அந்த கங்கு மட்டை, நுங்கு, பனம்பழம், பனை ஓலை, இவ்வாறாக இந்த பனைமரத்தினுடைய ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அதில் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அவர் பாடல் இயற்றி தாளவிலாசம் என்றே ஒரு நூல். அடுத்ததாக அந்த காலத்திலே நடந்த ஒரு அஞ்சல் ஓட்ட போட்டிக்கு, மருதன் என்ற அந்த அஞ்சல் ஓட்ட போட்டிக்காக ஒரு ஒரு நூல், ஒரு சிறு நூல். அடுத்ததாக தந்தையார் பதிற்று 10. அந்த தந்தையார் என்பவர் இவருக்கு ஒரு குருவாகவும் இருந்தவர். ஆகவே அவருக்காக இப்படியாக பல பாடல்கள் இருக்கின்றன. இவை எல்லாமே அவருடைய காலத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் அவருடைய அந்த புலமை, அது மட்டுமல்ல, அவர் அதனை மிக எளிமையாகவும் சீரிய நெறியோடும் வாழ்ந்து அதனை தந்தவர். நாங்கள் இந்த புலவர் பெருமக்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அந்த காலத்திலே அதுவும் அவர்கள் சொன்னதை வாழ்க்கையிலே செய்பவர்களாக இருந்தவர்கள். நாங்கள் அதாவது கடந்த முறை செய்த வித்வான் வேந்தனாரை எடுத்தாலும் அப்படித்தான். அவர் ஏதோ இந்த கால அரசியல்வாதி போல இந்த மேடையிலே ஒன்றை சொல்லிவிட்டு பேசாமல் இருந்தவர் என்று அல்ல. அவர் தானும் அந்த சொல்லுகின்றதை செய்கின்ற உண்மையிலே ஒரு போராளியாக இயங்கியவர். அதனால் அவருக்கு எதிர்ப்புகள் இருந்தன. பல இடங்களிலே அவர் முடக்கப்பட்டார். இந்த தன்மைகள் இருந்தன. ஆனால் இவரை எடுத்தீர்களானால் சோமசுந்தர புலவரை, அவர் இன்னொரு வகையானவர். இவர் சற்று மென்மையான போக்கிலே பலவற்றை செய்து கொண்டிருந்தவர். இவருடைய போக்கு வேகமான போக்கு என்று அல்ல. அதாவது சோமசுந்தர புலவருடைய போக்கு வேகமான போக்கு என்று அல்ல. ஆனால் துணிந்து எதனையும் சொல்லிக்கொண்டு சமுதாயத்தோடு நின்று பலவற்றையும் செய்து தானும் பங்கேற்று வறுமையையும் கருதாமல் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மை. ஆகவே பொதுவிலே பார்த்தோமாக இருந்தால் தான் சொல்வதை மற்றவர்களுக்கு அறிவுறுத்தலாக சொல்வதை தானும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்மையிலேதான் அந்த காலத்திலே புலவர்கள் எல்லோரும் இருந்திருக்கின்றார்கள். அதனாலோ என்னவோ அவர்களுடைய அந்த வரலாறு மக்களிடையே என்றும் நிலைத்திருப்பதாக இருக்கின்றது என்று கூறி நான் சொல்ல வந்ததை அதோட அந்த நேரம், குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் முடிக்க வேண்டும். அதனை நீட்டிக்கொண்டே செல்வதே ஒன்றுமில்லை. ஏனென்றால் இதிலே பார்த்தீர்களானால் இந்த தாளவிலாசம், இலங்க வளம்,
மறுதலஞ்சல் ஓட்டம், தந்தையார் பதிட்டு பற்றி இவற்றை பற்றியே நாங்கள் ஒவ்வொரு 30-40 நிமிடம் பேசலாம். ஆகவே இந்த அளவிலே என்னுடைய கருத்துக்களை நான் நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இதிலே இப்பொழுது கூறலாம். நான் நினைக்கின்றேன் இந்த பக்கத்தை நாங்கள் எடுத்து விடுவோம். நன்றி நன்றி திரு கந்தையா ராஜமனோகரன் அவர்களே. அருமையான உரை. உங்களை தவிர வேறு யாரால் இதை நிகழ்த்த முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியே. அதுவும் பாவலராக இருந்து கொண்டு நீங்கள் இங்கே ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துகின்ற போது மரபு கவிதையிலே கொஞ்ச காலம் படித்தவன் என்ற காரணத்தினால் முதலில் நீங்கள் சொன்னீர்கள் 6 முகமுடையான் 6 தோளுமாய். இங்கே அவர் அதை பாவித்திருக்கின்ற பொழிப்பு முறை என நினைக்கிறேன். அவர் அந்த சொல்லாட்சியை எப்படி பாவித்திருக்கிறார், எங்கே அந்த வரவிலக்கணங்களை எல்லாம் பாவித்திருக்கிறார் என்பது சிறு வயதிலேயே இருந்து பார்க்கின்ற போது மிகவும் பூரிப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற போது அந்த ஊர் ஞாபகம் எங்களை அங்கேயே கொண்டு அந்த கூளை குடித்த ஞாபகங்கள் எல்லாம் வந்தது. அதோடு நீங்கள் ஆடு பலி கொடுத்தல், தீபாவளியின் போது இந்த பலி கொடுக்கின்ற இதை ஒரு நண்பர்கள் எனக்கு சொன்னார், கொன்றால் பாவம் தின்றால் போகும் என்று. அதை சரி பிழையாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். கொன்றவன் அதை தின்றால் அவனுக்குத்தான் அந்த பாவம் போகும் என்பதை என்று புரிந்து கொள்ளாமல் அதை தின்றுட்டால் அந்த பாவம் போய் சேர்ந்திரும் என்ற மாதிரி இன்றைக்கு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரி, அருமையான பேச்சு, நன்றி. உங்களுக்கு பைந்தமிழ் சாரல் சார்பிலே மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நேரத்தை பொருட்படுத்தாமல் நம்மோடு இவ்வளவு நேரம் இணைந்து கொண்டு சிறப்பான ஒரு இறையாற்றியமைக்காக பைந்தமிழ் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்ததாக அப்படியே இணைப்பில் இருங்கள். இங்கே இப்பொழுது கலந்துரையாடலுக்கு செல்கிறோம். இந்த கலந்துரையாடலை தயவு செய்து இங்கு இணைப்பில் இருப்பவர்கள் ஒரு 2-3 நிமிடத்துக்கு மேலே எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களுடைய சமிக்கைகளை உங்களுடைய ப்ரொஃபைல் அதிலே காட்டினீர்களானால் ஒவ்வொருவராக எனக்கு அழைக்க இயல்பாக இருக்கும். சரி, முதலாவதாக நான் இங்கே அழைக்க இருப்பவர் இளைப்பாறிய வைத்திய கலாநிதி ரஞ்சனி அவர்கள் இங்கே நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். இருக்கிறாரா? போயிட்டார். சரி, அடுத்ததாக இங்கே வித்வான் வேந்தனாருடைய புதல்வர் இருக்கிறார், இளஞ்சி அவர்களை அன்போடு இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்கிறோம். வணக்கம். நன்றி ராஜ்குலராஜ். மிக அருமையான ஒரு முக்காமணத்தியாலும் நவாலியூர் தங்கத்தாத் அவர்களை பற்றிய சில நமக்கு தெரியாத சில தகவல்களை ராய்மன் அவர்கள் தந்திருந்தார். சிறு வயதில் அவரின் இந்த குழந்தை பாடல்களை படித்தவர்கள் நாம் என்றாலும் அவரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக சில விவரங்களுடன் தந்திருந்தார் ராஜமனோகன். தொடக்கத்தில் பவானி அவர்கள் மிக அருமையாக அந்த கத்தரி தோட்டத்து வெறியை ஒரு இசையோடு பாடும்போது அது மிகவும் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கத்தரி தோட்டத்து காவலனை அதுக்கு பவானி அவர்களுக்கு நன்றி. மீண்டும் இவ்வாறான நிகழ்வுகளை நகர்த்துவதன் மூலம் தொடர்ச்சியாக எவ்வளவு பேர் பங்கு பெற்றுகிறார்களோ இல்லையோ தொடர்ச்சியாக பவானி அவர்களும் கொல்ராஜ் அவர்களும் இவ்வாறு இந்த பைந்தமிழ் சாரல் மூலம் ஒரு தமிழர்களுக்கு தேவையான பல தகவல்களை பரிமாறிக்கொண்டுள்ளீர்கள். நேரில் இதில் கலந்து கொள்ளாவிட்டாலும் உங்கள் யூடியூப்பில் இவற்றை பார்க்கின்றேன். ராயமனோகரன் அவர்கள் மிக விவரமாக இதை தந்துள்ளார். ராயமனோகரன் அவர்களை நீங்கள் பலவிதத்திலும் பலவித பன்முக ஆளுமைகள் உள்ள அவரை பலவிதத்தில் நீங்கள் பாவிக்கலாம். வருங்காலங்களில் அவர் இன்னும் உங்களுடன் இணைந்து பணியாற்றுவார் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வேந்தனார் இளஞ்சி அவர்களே. மிகவும் சுருக்கமானது. நிச்சயமாக உங்களுடைய அறிமுகமும் திரு ராஜமனோகரனுடைய அறிமுகமும் நாம் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. நன்றி. அடுத்ததாக இந்த இணைப்பிலே நான் அழைக்க இருப்பவர் ஓவியர் கவிஞர் ஆதவன் அவர்கள். இருக்கிறீர்கள் இணைப்பிலே? இல்லை, போயிட்டார். சரி, அடுத்து மகேஸ்வரி அவர்கள். யாதவன் வணக்கம். இருக்கீங்க? அடுத்து விஜயலட்சுமி ராமச்சந்திரா.
வணக்கம். உங்களுடைய ஒலிவாங்கியை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுவது எங்களுக்கு புரியவில்லை. வணக்கம். சரி, அடுத்ததாக நமது யவஜோதி யோகரட்னம், நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். 2 நிமிடத்துக்குள் உங்கள் கருத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ராஜமனோகரன் அவர்களுடைய இந்த நாவல சோமசுந்தர பற்றிய ஒரு வெட்டுமுகத்தை தந்த மாதிரி இருந்தது. மிக அருமையான பேச்சு. இது ஒரு வரலாற்று பதிவாக நீங்கள் ராஜ்குலராஜன் பவானிக்கு நான் இந்த வேளையிலே மிகுந்த வாழ்த்தை தெரிவிக்க வேண்டும். என்றால் நாங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுதும் இந்த சோமசுந்தர புலவரை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனா கவிஞர் தந்தையா ராஜமனோகரன் அவர்கள் அப்படியே கொண்டு போனார் என்று தான் சொல்லலாம். இது அந்த ஒரு வரலாற்று பின்னணிக்கு கொண்டு போய் எங்களை அங்கெல்லாம் ஊடுருவி அந்த பாட்டுகளுக்கு இந்த ஆடிக்குள்ள குடிச்ச மாதிரி இருந்தது. அப்படி அருமையாக அதை விளக்கி இருந்தார். உண்மையாக மற்றது அவருடைய தன்னுடைய சுய அனுபவத்தையும் அதுல கூறியது எங்களுக்கு மிகவும் ஈர்ப்பாக இருந்தது. இந்த விதத்துல இப்படியான அதாவது இந்த பாரம்பரிய அந்த புதிய கவிதைகளை எல்லாம் நாங்க கேட்கிறோம். ஆனா இவர் கூறும்பொழுது அவருடைய பேச்சு அந்த பாடலை கேட்கும் போதே மிக சுவையாக இருந்தது. இலகுவாக ஒரு பயன் கொள்ளத்தக்க அந்த கருத்து சுவை, அந்த பரம்பரையாக அந்த உதவி செய்கின்ற அந்த விதங்கள் பற்றி எல்லாம் பல்வேறு கருத்துக்கள் அதற்குரியது. உண்மையாக மிக மிக மகிழ்ச்சி. மீண்டும் மற்றவர்களும் தங்களுடைய கருத்துக்களுக்கு கூற இருப்பதால் காவலர் தந்தையா ராஜமனோகரன் அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து இப்படியான நிகழ்ச்சிகளை கொண்டெடுக்க வேண்டும் என்றும் மிக மிக அருமை. இது ஒரு வரலாற்று பதிவு என்றுதான் நான் நினைக்கின்றேன். பவானி, இதை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள். உங்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி கொடுக்கின்றேன். நன்றி. நன்றி திருமதி நவஜோதி யோகரட்னம் அவர்களே, சுருக்கமான உங்கள் கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக இந்த இணைப்பில் இருக்கிறார் திருமதி குலானி தயானந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உண்மையில 2 விஷயங்களை சொல்லி தொடங்க வேண்டும். நான் பாடசாலை காலத்துக்கு மீண்டும் ஒரு முறை போய் வரலாம் என்றும் இவருடைய பேச்சை கவிஞர் வீந்திரனுடைய இதில் கண்டிருந்தபடியால் அந்த அழகான சொல்லருவியில் நனையும் நோக்கத்தோடும் தான் வந்தேன். ஆனால் பாடசாலைக்கு மட்டுமல்ல, கோவிலுக்கும் போட்டு வந்தது மாதிரி ஒரு உணர்வு. அவ்வளவு அழகாக அந்த சொற்பொழிவில் இருக்கின்ற அந்த ஆற்றல், சுழல்வலன் சோர்விலன் என்று சொல்லுகின்ற அத்தனையையும் எங்கள் கண் முன்னால் கண்டு ஒருவரிடம் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு போலத்தான் நான் இந்த அவருடைய சொற்பொழிவு என்றுதான் சொல்ல வேண்டும். அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று நன்றியோடு கூறிக்கொள்கிறேன் ஒலி அமைப்புக்கும் அவருக்கும். மற்றது தனிய அவருடைய ஒலி வடிவத்தில் இருப்பதை விட அந்த பாடல்களை போட்டது ஒரு புதிரமான விஷயமாகவும் அருமையான விஷயமாக நாங்கள் அதை தொடர வழிகாட்டுவதாகவும் இருந்தது. அதையும் கூறிக்கொள்கின்றேன். முதலாவதாக வண்டமிழ் வாழும் என்ற சொல்லோடு பவானி அவர்கள் அழகான தன்னுடைய குரலில் அற்புதமான முகபாவனைகளோடு அவர் பாடிய போது அந்த கத்தரி தோட்டத்து வெள்ளி பாடலை நாங்கள் பாடசாலை வகுப்பில் பாடிய காலத்துக்கு இழுத்து சென்றது. உண்மையில் அந்த கத்தரி தோட்டத்து வெள்ளியில் நாங்கள் பார்த்து பயந்தோடுவது என்ற உணர்வை தவிர்த்து அதில் கருணையும் அன்பும் இரக்கமும் அவர் யார் பூந்து பேர் பேர் என்று சொல்லும் போது நாங்கள் பார்க்கத்தான் வேண்டும். அதே மாதிரி இவர் சொல்லின வாளை கிளப்பி கொண்டோடுவே பேர் பேர் என்று சொல்லி அந்த பிள்ளைகள் அங்கால எங்கால திரும்ப முடியாதவர்கள் காட்சி சித்திரமாக பார்க்க வேண்டும். அதை அற்புதமான திறமை. உண்மையில் இவர் சொற்பொழிவாளர் அதை மதிப்புக்குரிய கந்தையா ராஜமனோகரன் அவர்கள் அதை சொல்லி தருகின்ற போது உண்மையில் கடவுளே தேவ சொர்க்கம் என்று சொல்லுவார்கள். உண்மையில் முகஸ்துதிக்க அல்ல, இருக்கும்போது வாழும் போது ஒரு தேவ சொர்க்கத்துக்கு போட்டு திரும்பி வாரது மாதிரி இப்படியான
புனிதமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்வின் வழிபட்ட கல்வியை பெற்று அதை இந்த புலம்பெயர்ந்த தேசத்துக்கு வந்த பிறகு மாடி பிறப்பு அதற்கு கொடுக்கின்ற சாப்பாடுகள் கொடுக்கிற முறை நான் ஜோதி அவர்கள் சொல்வது போல அந்த பாரம்பரியத்தோடு சேர்ந்து அந்த அன்பையும் இணைப்பையும் எங்கள் மதமும் எங்களுடைய மதத்தை விட எங்களுடைய தமிழ் மொழியும் சைவமும் எங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த அற்புதமான வாழ்வை இந்த பெரிய மனிதர்கள் வந்து எங்களுக்கு தருகின்ற போது ஒரு கொஞ்சமாவது நாங்கள் கிடைப்பதில் ஏந்தி அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்கு உண்மையில் மனப்பூர்வமாக மனம் நிறைந்து போகிறது. அவ்வளவு அதிகமாக படித்துக் கொண்டேன். என்னென்று சொன்னால் ஒன்று ஆழமான மொழி நடை கவிதை மட்டு அப்படி படிப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விதம். அடுத்தது எளிமையான அந்த பாடல்கள் முந்தி நாங்கள் படித்த பாடல்கள். நவஜோதி அவர்கள் சொல்லுவது போல முந்தி நாங்கள் படித்த பாடல்களை இப்போது எங்களுடைய இந்த வயதில் நின்று இவர்கள் மாதிரி சொல்லி தருகின்ற போது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விதம் மிக முக்கியமானது, மிக தேவையானது. அதை வைத்துக் கொண்டு சொல்வதானால் பவானி அவர்களுக்கும் மிக நேர்த்தியாக தங்களுடைய அறிவிப்பை செய்கின்ற மதிப்புக்குரிய ராஜ்குலராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஒரு கவிஞரை அவருடைய வரலாற்றோடு அந்த வரலாற்றில் நல்ல முத்தும் அந்த மாலைகளில் விதவிதமான வண்ணங்களை கோப்பது போல அழகான பாடல்களை அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த ஒரு விதமான அந்த மிக தளப்பமில்லாத ஒரு நீரோடை, தெளிந்த நீரோடை போல இருக்கின்ற அவருடைய அந்த குரல், அதனால்தான் எனக்கு உண்மையை ஞாபகம் வந்தது. சொலல்வலன் சோர்விலன் அஞ்சான் என்று சொல்லி அந்த திருக்குறள் தொடங்கும். ஒரு சொல்லை சொல்லுவது, சோர்வில்லாமல் அதை கேட்க வைக்க சொல்வது, இப்படியான திறமையானவர்களை எல்லாம் இந்த இடத்தில் கொண்டு வந்து இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு நன்றி சொல்ல வேண்டும். மனப்பூர்வமான நன்றிகள். மற்றவர்கள் கருத்து சொல்ல வேண்டும், ஆகையால் விரிவாக சொல்ல முடியவில்லை. ஆடு கதறியது என்ற பாட்டு நான் கேட்டதே இல்லை. இவ்வளவு அழகாக இவ்வாறு புதிரமான விஷயங்கள் பலவற்றை நான் அதற்குள் எடுத்துக்கொண்டேன். அதையும் கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி திருமதி குணாலினி தயானந்தன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. அடுத்ததாக திரு சின்னையா இளங்கோ அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம். இது நன்றி சொல்வதற்கு மட்டும்தான். எனக்கு இந்த பேச்சை பற்றி அதிகம் சொல்வதற்குரிய தகுதி இல்லை. என்னுடைய அம்மாவின் அப்பா தான் சோமசுந்தர புலவர். அவரை பற்றி சில விஷயங்களை ஒரு புது விதமான நோக்கத்திலிருந்து முதல் தடவையாக கேட்டிருக்கிறேன். இதற்கு சந்தர்ப்பம் அளித்த எல்லோருக்கும் மிக்க நன்றி. நன்றி. சுருக்கமானது நன்றி. தொடர்ந்தும் நாம் பயணிப்போம். தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். நன்றி. அடுத்ததாக இங்கே வைத்திய கலாநிதி ரஞ்சினி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய ஒரு கருத்து அவர்களிடம் செய்ய வேண்டியிருப்பதால் மிகவும் சிறப்பான தெளிவான உரை ஐயா. நிகழ்வில் இருந்து நீங்க வேண்டிய நிலையில் இருக்கிறேன். தங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளும். சிறப்பான நிகழ்வு தரும் பைந்தமிழ் சாரல் நிகழ்வின் அமைப்பாளர், அறிவிப்பாளர் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள் என்கிறார். சரி, அடுத்ததாக நான் இங்கே அழைக்க இருப்பவர் மாஸ்டர் என்ற ஒரு இணைப்பினூடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். நீங்கள் கருத்து தெரிவிக்க விரும்பினால் எங்களுக்கு கருத்து தெரிவிக்கலாம். வணக்கம். வணக்கம். கலா ஸ்ரீரஞ்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார், சிறப்பான மிக வித்தியாசமான தமிழ் இலக்கண குறித்த நிகழ்வு. பங்கு பெற்றிய அனைவருக்கு மிக்க நன்றி என குறிப்பிட்டிருக்கிறார். வணக்கம். இருக்கிறீர்களா? அடுத்ததாக அவருடைய ஒலிவாங்கி சரியாக இல்லாத காரணத்தினால் விஜயலட்சுமி ராமச்சந்திரா அவர்கள் அருமையான நிகழ்வு, அருமையான வரலாற்று குறிப்புகள், என் இளமை காலத்தின் நினைவை படம் பிடித்து காட்டுகின்றது, அற்புதமான நிகழ்வு, அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் என கூறியிருக்கிறார். வேறு யாராவது நீங்கள் கருத்து கூற விரும்பினால் தயவு செய்து உங்களுடைய கருத்தை ஒரு 2 நிமிடத்திற்கு தெரிவிக்கலாம். வணக்கம். சரி, அடுத்ததாக பவானி செக்குண செல்வம் அவர்களிடம் செல்வோம். வணக்கம். உங்களுடைய கருத்தும் உங்களுடைய நன்றியும் உரையும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு மிகவும் அருமையாக அமைந்திருந்தது. ஒரு வித்தியாசமான நிகழ்வு.
மிகவும் பழம்பெரும் புலவர் தங்கத்தாத்தாவினுடைய நினைவாக மலர்ந்திருந்தது. இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்ட அனைத்து கலை இலக்கிய உள்ளங்களுக்கும் மற்றும் முகநூலினூடாக பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதிலே வந்திருக்கின்ற சின்னையா இளங்கோ அவர்கள் தங்கத்தாத்தாவின் பேரனார் என்று கேள்விப்படும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பரம்பரையில் தோன்றியவர் எமது நிகழ்விலே வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நாங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு மெய்சிலிட்டது நீங்கள் அதை சொல்லும் பொழுது. அவருடைய பரம்பரையிலே வந்தவர் எங்களுடைய நிகழ்விலே கலந்து கொண்டது நாங்கள் ஒரு பெருமையாக கருதுகின்றோம். இறுதியாக நிச்சயமாக இந்த நிகழ்வை மிக அருமையாக நடத்தி தந்த பாவலர் கந்தையா ராஜமனோகரன் அவர்களுக்கு பைந்தமிழ் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படியான விசேடமான நிகழ்வுகளுக்கு நீங்கள் எங்களோடு தொடர்ந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு எனது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக சிவமோகன் என்று ஒருவர் கை உயர்த்தியுள்ளார். அவரையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம் அம்மா. நான் யூகேயிலிருந்து சிவாமோகன் கதைக்கிறேன். ராஜமனோகரன் ஐயாவுக்கு அநேகமாக தெரியும். மற்ற தளத்திலே நாங்கள் அதுல ஐயாவினுடைய பேச்சை நான் கேட்டிருக்கின்றேன். தங்கத்தாத்தா உண்மையிலே சொல்ல வேண்டிய விஷயம், சிறு வயதில் இருந்தே நான் இதை கற்றிருக்கின்றேன் பாடசாலை காலங்களிலே. அதே போன்று கற்பித்தும் இருக்கின்றேன். நான் ஆசிரியராக கடமையாற்றிய போது சிறு மாணவர்கள்ல இருந்து இலங்கை வளம் என்ற பாடநூல் உங்களுக்கு தெரியும், காப்பூத்தா சாதாரண தர உயர் தரத்திலே இருந்தது பாடத்திட்டத்திலே. பல பேருக்கு அது தெரிந்திருக்கலாம். அந்த விடயங்களிலே நான் கற்றும் அதை கற்பித்தும் இருக்கின்றேன் என்ற பெருமை எனக்கு இந்த தங்கத்தாத்தாவின் மேல் இருக்கின்றது. ஆகவே இதை நீங்கள் ஒழுங்குபடுத்தி இந்த இடத்திலே கூறிய போது உண்மையிலே அசைந்து செல்ல முடியாமல் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். இதற்கு முதல் கூறிய குணாலினி அம்மா அவர்களும் மிக அருமையாக கூறிவிட்டார்கள். உங்களுடைய பாடல்கள் அம்மா மிக இனிமையாகவும் அருமையாகவும் இருந்தது. நாங்களும் சிறு வயதிலே பாடி இருக்கின்றோம். இந்த பவளக்கொடி பாடலுக்கு நாடகமும் நாட்டியமும் ஆடி இருக்கின்றோம். எங்களுடைய ஆசிரியை சுன்னாகம் புவனேஸ்வரி அம்மா அவர்களுடைய வழிகாட்டலில் அதை நாங்கள் சிறு வயதிலே செய்திருக்கின்றோம். மிக இனிமை. உண்மையாகவே எங்களுடைய புலவர்களை நாங்கள் தான் உண்மையாகவே ஏற்றி போற்றி தொழ வேண்டிய காலத்தில் இருக்கின்றோம். மற்றவர்களுக்கு இவர்களுடைய அருமைகள் தெரிவது குறைவு. ஆகவே ஈழத்திலே பிறந்து தமிழுக்கு தொண்டாற்றிய எங்களுடைய புலவர் வரிசையிலே நவாலியூர் சோமசுந்தர புலவர் தங்கத்தாத்தா என்ற பெயரிலே நான் ஐரோப்பிய நாடொன்றில் இருக்கின்ற ஒரு தளத்திலே அரமணித்தியாலும் இவரை பற்றிய உரையொன்றை பேசியிருந்தேன். எனக்கு மிகுந்த பாராட்டும் வரவேற்பும் கிடைத்திருந்தது. அந்த வகையிலே இந்த நிகழ்வை இன்று பார்க்கும்போது இவருடைய கற்பனை வளம் நிறைய இருக்கின்றது கூறலாம். இவர் அந்த அனுராதபுர ஒன்று மட்டும் சொல்கின்றேன். அனுராதபுர காட்டு வழியாக வரும்போது மந்திகளை பற்றி அவர் கூறியிருக்கின்றார். அந்த மந்திகளை பற்றி அவர் கூறியதில் இருந்து அந்த கருத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்பராமாயணத்தை விட மிக அழகான கருத்துக்களையும் சொல்லோவியங்களையும் அவர் அங்கே தந்திருக்கின்றார். கம்பராமாயணத்திலே ஆஞ்சநேயர் வருவது மாதிரி, இலங்கைக்கு வருவது மாதிரி காட்சி. அந்த காட்சியிலே மந்திகள் எல்லாம் அலம் மந்தி சிந்து பாய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. இங்கேயும் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மந்திகள் எல்லோரும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்களா, அந்த காட்டு வழியாக வரும்போது ஒரு அழகான பெண் வந்தால் அது சீதையாக இருக்குமோ என்று சொல்லி யோசிக்கிறார்கள் எல்லோரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கவிவளம் கொண்ட என்னிடம் கையில இப்போது அந்த பாடல் இல்லை, பாடல் வரி இல்லை, என்னிடம் இருக்கிறது. நான் தேடி இன்னொரு சமயத்துல நான் எடுத்து உங்களுக்கு சொல்லுகின்றேன். மிகவும் அருமையான ஒரு விஷயமாக அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை தவிர வேறு யாரும் அவ்வாறு பாடி இருக்கவும் முடியாது. வேறொரு இலக்கிய புலவர்களும் பாடியதாக நான் அறியவில்லை. சோமசுந்தர புலவருடைய பாடலுக்கு அவ்வளவு வலிமை இருக்கின்றது, பெருமதி இருக்கின்றது. அழகாக அந்த அனுராதபுர காட்டினுடைய வரிகளை பற்றி படித்தால் நாங்கள் இனிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கின்றது. கம்பராமாயணத்துக்கு இணையாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த முதல் தமிழ் புலவர் எங்களுடைய தங்கத்தாத்தா என்ற பெருமையையும் நான் கூறிக்கொண்டு இந்த தளத்திலே அமர்ந்திருக்கின்ற அனைத்து அறிவாளிகளுக்கும்
தமிழ் அறிவாளிகளுக்கும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்தையும் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி அம்மா. நன்றி சிவா மோகன் அவர்களே. உங்களுடைய அருமையான கருத்துக்கு நன்றி. தொடர்ந்து உங்களோட நிகழ்ச்சிகள் வருகின்ற போது இணைந்திருங்கள். அடுத்ததாக இறுதியாக நான் நினைக்கிறேன் திரு ராஜமகன் அவர்களை மீண்டும் செல்வோம். அவர் ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதற்கான இந்த நேரம் ஐயா. வணக்கம். வணக்கம் மீண்டும் எல்லோருக்கும். உண்மையிலே இவ்வாறான ஒரு குழுவிலே இப்படியாக ஒரு உரையை நிகழ்த்துவது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. இவ்வாறான தளங்களிலே, அதாவது எமது பழம்பெரும் புலவர்கள், அதுவும் என்னை பொறுத்த மட்டிலே இந்த புலவர்களை பற்றி, கவிஞர்களை பற்றி பேசுவது என்றால் அது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்று. அதுவும் இவர்கள் எல்லோரும் சைவத்தோடும் தமிழோடும் நெறியாக கொண்டு வாழ்ந்தவர்கள். அவர்களை பற்றி உரைப்பது இங்கு குணாலினி என்று நினைக்கின்றேன். அவர் கூறியிருந்தார், அந்த ஆடு கதறியதை தான் கேள்விப்படவில்லை என்று. உண்மையிலே அவரை போன்றோர் தயவு செய்து நீங்கள் நான் இதிலே அந்த குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும், அதிலே கட்டாயமாக போய் ஒவ்வொரு வரியாக வாசித்து பார்த்தால் தெரியும். அந்த தாய் ஆட்டினுடைய தன்மையிலே மிக விளக்கமாக அந்த தன்மைகளை எல்லாம் வெளியிலே கொண்டு வந்திருக்கின்றார் சோமசுந்தர புலவர், மிக எளிய நடையிலே, மிக உருக்கமான முறையிலே. ஆகவே எல்லோருக்கும் என்னை மிகவும் புகழ்ந்தீர்கள். அதற்கு நானல்ல உரியவன், உண்மையிலே சோமசுந்தர புலவர் அவர்தான் அதற்கு உரியவர். அவரை பற்றித்தான் இங்கு உரைத்தேன், அவருடைய பாடல்களைத்தான் இங்கு கூறினேன். உண்மையிலே அவருடைய பாடல்கள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் நேரங்கள் வரும்போது அவற்றை நாங்கள் பின்னரும் பார்த்து கொள்ளலாம். அதுபோலத்தான் முன்னரும் நான் கூறியிருந்தேன், அதாவது வித்வான் வேந்தனார் அவர்களுடைய பாடல்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சிலவற்றைத்தான் எடுக்க முடியும். ஆனால் அவர்களுடைய இவ்வாறான புலவர்களுடைய பெரும் பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன, பெருமளவு பாடல்கள். அவற்றை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம், நேரம் வரும்போது நானும் இணைந்து கொள்ளுவேன் என்று கூறி மீண்டும் நானும் என்னுடைய நன்றியை எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லோரும் நன்றாக வாழ இறைவனுடைய அந்த அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என்றும் அவனுடைய திருவடிகளை வேண்டிக் கொள்ளுகின்றேன். நன்றி. நன்றி திரு கந்தையா ராஜமகன் அவர்களே, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. சரி, இறுதியாக நிகழ்ச்சிக்கு முடிவுக்கு வருகிறோம் ஒரு கவிதையோடு. சாகின்றாய் தமிழா, இந்த கவிதையை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சாகின்றாய் தமிழா, சாகச் செய்வானை சாகச் செய்யாமல் சாகின்றாய் தமிழா. சாகின்றாய் தமிழா, சாகச் செய்வானை சாகச் செய்யாமல் சாகின்றாய் தமிழா. சலுகைகள் இலையே என்றும் தமிழ் அழிந்திடுவே என்றும் அலுவர்கள் இலையே என்றும் கெட்ட அடிமையில் வாழ்வதுண்டோ என்றும். சலுகைகள் இலையே என்றும் தமிழ் அழிந்திடுவே என்றும் அலுவல்கள் இலையே என்றும் கெட்ட அடிமையில் வாழ்வது உண்டாகென்றும் சாகின்றா தமிழாய். சாகச் செய்வானை சாகச் செய்யாமல் சாகின்றாய் தமிழா. அயலவன் ஆள்கின்றான் என்றும் அதனால் அல்லல்கள் வந்தனகென்றும் முயலுவது அறியேன் என்றும் சிறிதும் முறையற்ற அரசியல் வாய்த்ததே என்றும் சாய்கின்றாய் தமிழா. சாய்கின்றாய் தமிழா, சாகச் செய்வானை சாகச் செய்யாமல் சாய்கின்றாய் தமிழா. சாகின்றாய் தமிழா. உணவிலை உடையிலை என்றும் உணவிலை உடையிலை என்றும் நம் உடலிடை வலிவிலை என்றும் பிணியிடை நலிந்தேன் என்றும் கெஞ்சி பிறரிடம் அணுகுதல் பழியே என்றும் சாகின்றாய் தமிழா. சாகச் செய்வானை சாகச் செய்யாமல் சாகின்றாய் தமிழா. புகழ்பட வாழ்வான் தமிழன், புகழ்பட வாழ்வான் தமிழன் என்றும் பொதுநலம் புரிவான் தமிழன் என்றும் புகழ்பட வாழ்வான் தமிழன் என்றும் பொதுநலம் புரிவான் தமிழன். மிகுபலர் கெடமுயல் வானை சற்றும் மிகுபலர் கெடமுயல் வானை சற்றும் விடுவது முறையோ அடல்மிகு உடையாய். சாகின்றாய் தமிழா, சாகச் செய்வானை சாகச் செய்யாமல் சாகின்றாய் தமிழா. நன்றி. இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டும் கருத்துரை வழங்கியும் இருந்த அனைத்து உள்ளங்களோடும் பைந்தமிழ் சேனல் வழங்கிய
சிறப்பு நிகழ்வு தமிழீழம் தந்த தங்கத்தாத்தா நவாலியூர் சோமசுந்தர புலவர் பற்றிய ஒரு சிறப்புரை கேட்டீர்கள். இன்றைய நிகழ்விலே உரை நிகழ்த்தினார் பாவலர் பாடலாசிரியர் தமிழிலக்கிய ஆர்வலர் திரு ராஜமனோகரன் அவர்கள். அத்தோடு இந்த மெய்நிகழ்வுடாக இணைந்திருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்றிய பாவலர் பாடலாசிரியர் தமிழிலக்கிய ஆவலர் திரு ராஜமனோகரன் அவர்களோடும் இன்றைய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பவானி செற்குட செல்வம் அவர்களோடும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் ராஜ் குலராஜ். நன்றி, வணக்கம்.